வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இலங்கை கடற்படை நடத்திய கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலில் துப்பாக்கி சூட்டில் இந்திய மீனவர் தமிழகத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் பிரிட்ஜோ பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். 2 நாடுகள் தொடர்புடைய விஷயம் என்பதை கடந்து தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் பாரம்பரியமான மீன் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வேலையிலெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்பது இன்று சிக்கலாகி இருக்கிறது. ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உயிரிழப்பு என்பது நடந்திருக்கிறது. இதற்கு முன்னால் மீனவர்கள் சுடப்பட்ட காலகட்டங்களிலெல்லாம் இலங்கை அரசு சொன்னது, கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளா என்ற சந்தேகத்தின் பேரில் தாக்குதல் மேற்கொண்டோம் என்ற விளக்கங்கள் தரப்பட்டன. இப்போது இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்த நிலையில் இந்த வாதங்கள் இனி முன்வைக்கப்பட வாய்ப்பில்லை என்ற சூழலில் இலங்கை இராணுவம் இந்த தாக்குதலில் ஈடுபடவே இல்லை என்று மறுத்திருக்கிறது. இந்த மறுப்பு சமாதானம் என்பது ஏற்கக்கூடிய ஒன்றா? இந்திய அரசு இதற்கு எப்படிப்பட்ட எதிர்வினையை ஆற்றப்போகிறது? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள், திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு அரசகுமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள், இவர்களோடு ராமேஸ்வரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள், நேற்று இரவு மீன்பிடி தொழிலுக்கு சென்று அந்த தாக்குதலில் இறந்து போன பிரிட்ஜோவோடு பயணம் செய்த மீனவர்கள் பலர் நம்மோடு இந்த அமர்வில் கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் கருத்துக்களை பேசுவதற்கு முன்னதாக என்ன நடந்தது என்பதை பற்றி கேட்டுட்டு வரலாம். நம்மோடு களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் பாலாஜி அவர்களை கேட்கலாம். பாலாஜி, அங்கு மீனவர்களுக்கு தாக்குதல் புதிது அல்ல என்று சொன்னாலும் கூட இந்த தாக்குதலை மீனவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இந்த தாக்குதல் என்பது மீனவர்கள்ட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டின் எல்லா கடற்கரை பகுதிகளிலும் இதற்கு எதிர்வினை இருக்கிறது. கட்சிகள் குமரி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரே பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இலங்கையின் துணை தூதரை அழைத்து கண்டியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தரப்பு என்ன சொல்கிறது? அவர்கள் என்ன உணர்கிறார்கள்? பாலாஜி. கண்டிப்பாக குணா, 21 வயதே ஆன பிரிட்ஜோ நேற்று பல கனவுகளுடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அதாவது எதிர்பாராதமாக கச்சத்தீவு அருகே மீன்பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் அவர் நடுக்கடலிலே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ராமேஸ்வரத்தை மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மீனவ கிராமங்களிலே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் நாம் கூற வேண்டும். கடந்த 30 வருடங்களாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இந்த பல்வேறு பிரச்சனைகளில் படகுகளை சேதப்படுத்துவதும் மீனவர்களை கைது செய்வதும், அதாவது கைது செய்யப்பட்ட மீனவர்களே ஒரு சில மாதங்களுக்கு பின்பு விடுதலை செய்வது போன்ற சம்பவங்கள் மட்டுமே தான் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு பின்பு திடீரென துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களையுமே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரிட்ஜோவுடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற திரு பிரிட்டோ என்ற ஒரு மீனவர் நம்மிடம் இருக்கின்றார். நாம் அவரிடமே பேசலாம். பிரிட்டோ, நடுக்கடலில் நடந்தது என்ன? நான் கடந்து போனது 4 மணிக்கு போனோம். நைட்டு 4 மணி போனோம். கரெக்டாக 11 நாட்டிக்கல் மேலே 18 கீழே, மேலே 10 கீழே 28,800 நான் பால் வைக்கும்போது அந்த பொசிஷன் நம்பரு 11 நாட்டிக்கல். பால் வச்சு 7 மணி பால் வச்சோம். பால் வச்சு 9 மணிக்கு பாடன்னு இருந்தோம். சரி, 9 மணி 10 மணி பாடணும் எனக்கு 9:45 ஆகிட்டு. 2 நேவி இருந்துச்சு, சின்ன நேவி பைக்கு தான். அது 2 பேர் தான் இருப்பாங்க. சின்ன நேவி தான். ஒரு பைக்கில் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க. 2 நேவி வருவாங்க. நேவி வருதுன்னு சொல்லிட்டு தம்பி சொன்னா, டேய் நேவி வருது பாடுவாங்கன்னு அப்படின்னு. என்னப்பா நம்மளே தான் பாடக்குது, ஏன்ப்பா பாடுவாங்கன்னு கேட்டானா. அந்த 2 நேவி வந்து எங்கள் சைடில் வந்து முன்ன வந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாடுவாங்களே. கொஞ்ச இடத்துல பார்த்தா 2 பைக்கு போனது வந்து 10 பைக்காக வந்துச்சு. வந்த வேகத்திலே சுட்டாப்புல. சுடவுமே கம்பா தெரிவித்தோம். கம்பா தெரிவித்து அப்போ சுடும்போது கூட ஷூட்டிங் பண்ணல. ஒரு நாட்டுக்கு கரெக்டாக 11 நாட்டுக்கு 10 நாட்டுக்கு ஆகிட்டு. அதோட மாமா சுடப்போறான்னு பண்ணும்போது மாமாக்கு தலையை சேசுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் போகாம இருக்குது. ஃபோன் அடுத்த ஃபோன் பண்ண பார்த்து சுட்டானுங்க. சுட்டோடனே தலையை சேசுக்கு ஃபோன் பண்ணுறேன். மாமா இப்படி சுட்டானு மாமா அப்படின்னு. மாமா சுட்டானு மாமா, கோஸ்ட் கார்டுக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா அப்படின்னு. அவங்க கேட்காங்க, அப்பா எங்கே போடக்கி அப்படின்னு. மாமா 10 நாளைக்கு தான் இருக்குது, 1 மணி நேரம் ஆகும் மாமா.
ஏன்னா இப்போ மணி 11 மாமா, நான் 12 மணிக்கு வந்துடும் மாமா, நீ நேவி கோஸ்ட் கார்டு ஃபோன் பண்ணுங்க மாமா சொல்கிறேன். அப்போ நான் கோஸ்ட் கார்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா, வந்துருப்பான்னு சொல்கிறாப்புல. திருப்பி அவன் அந்த கேட்கான், என் மகன் தான் பிச்சை சொல்கிறவன், அவன் கேட்கான், என்ன சித்தப்பா ஃபோன் பண்ணிட்டலாப்பான்னு கேட்கான். நான் ஃபோன் பண்ணிட்டேன், சேஷமா நான் ஃபோன் பண்ணிட்டேன், நம்பி இருக்கேன், கோஸ்ட் கார்டு வந்துருப்பா அப்படின்னு. என்னப்பா இன்னும் வரக்கானா அப்படின்னு திருப்பி இவங்க ஃபோன் பண்ணுறேன் சேஷமாக்கு, மாமா கோஸ்ட் கார்டு வருதா மாமா அப்படின்னு. வருதுப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. 10 நாளைக்கு 9 நாளைக்கு ஆகிட்டு அப்பவும் கோஸ்ட் கார்டு வரல. திருப்பி மாமா ஃபோன் பண்ணுறேன், மாமா கோஸ்ட் கார்டு தான் மாமா அப்படின்னு. அது சொல்கிறாப்புல, ஐயா கோஸ்ட் கார்டு வருது, நீங்கள் 16 சேனலில் கூப்பிடுங்க, கோஸ்ட் நம்பர் 16 சேனல், அதை கூப்பிடுங்கன்னு. நான் 16 சேனலில் கூப்பிடுறேன், கோஸ்ட் கார்டு லைனில் வரவே இல்லை, லைனில் கோஸ்ட் கார்டு வரவே இல்லை. அதோட வந்து கேட்கேன், மவன் என்னம்மா இன்னும் வரக்கானா அப்படின்னு. என்ன ஸ்தாபா சொல்கிறேன் இன்னும் வரக்கானா எனக்கு அப்படின்னு. அவன் நின்று பேசிட்டா இருக்கான்ட்டு, அரை மணி நேரம் நின்று பேசிக்கிருக்கான். ஒரு காமரா ஒரு கரெக்டாக ஒரு அரை மணி கழிச்சு சொல்கிறான், இப்போ எனக்கு குறுக்கு வலிக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ரத்த ஓட ஆரம்பிச்சிட்டு குறுக்கு வலிக்கும் போது உட்காராமன்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், எப்பா எனக்கு குறுக்கு வலிக்குதுப்பா அப்படின்னு. நான் காலை தடவி விடுறேன், காலை தடவி விட எப்பா எனக்கு எப்பா எனக்கு மாறியா வருதுப்பா சொல்கிறான். ஏமாவ மாறியா இருக்கு சொல்கிறேன், ஏமாவ மாறியா இருக்கு, இல்லைப்பா எனக்கு மாறியா வருதுப்பா அப்படின்னு. அப்போ காலத்தில் துணிச்சு கட்டுறேன், காலத்தில் துணிச்சு கட்டுறேன். கட்டுற போது அது சொல்கிறாப்புல, துணி வச்சு கழித்து சொல்கிறேன், அப்பா கோஸ்ட் காலத்துக்கு திரும்பி மாமா ஃபோன் பண்ணுறேன், மாமா என்ன மாமா நேவி ராமன்னு கேட்கேன். இல்லைப்பா நேவி என்ன இப்போ நேவி மண்டை வந்து கிளம்பலப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. மண்டை வந்து கிளம்பி விட்றாப்புல. கிளம்புன்னு சொன்ன உடனே அந்த உடனே வந்துக்கிட்டு அவனை பார்க்கும்போது இறந்துட்டான். அதோட வந்து கரெக்டாக 7 நாட்டுகள் 3/4 மணி நேரம் உயிர் இருந்துச்சு. 3/4 மணி நேரம் உயிர்ந்த பின்னாடி அதுக்கப்புறம் நேய்வர காரணத்தினால அவன் இறந்தான். என்ன மாமா என் மகனை கொண்டின மாமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். நான் என்னப்பா ஒன்று கோஸ்ட் வரலப்பா நான் அவங்க அழுதாப்புல. அந்த உடனே சந்திக்கு வந்துட்டேன். கரெக்டாக அவன் உயிர் 3/4 மணி நேரம் இருந்துச்சு. இவங்க சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. ஒரு இந்திய கடற்படையினரின் ஒரு அசால்ட்டான பதிலால தான் இந்த பிரிட்ஜோ என்ற ஒரு மீனவன் இறந்துள்ளதாக இவர் ஒரு வேதனையுடன் கூறியுள்ளார். பாலாஜி, ஒரு முதல் கட்ட கருத்துல என்ன நடந்தது அப்படின்ற முதல் பதிவை அவர் சொல்றாரு. உதவிக்கு இந்திய ராணுவத்தின் கடற்படையை சேர்ந்தவர்கள் வரல, இந்திய கடற்படையோ அல்லது கோஸ்ட் கார்டு வரல அப்படின்ற கருத்தை சொல்றார். அவருடைய வேதனை புரிகிறது. 24 மணி நேரம் கடந்தும் அவருக்கு இருக்கக்கூடிய வலியை புரிஞ்சிக்க முடியுது. மற்றவர்கள் மீனவ தலைவர்கள், அவருடைய உறவினர்கள், அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க? அவங்களுடைய பல்வேறு தரப்பினருடைய கருத்தை பெறுங்களேன். கண்டிப்பாக குணா, இந்த வந்து ஏராளமான மீனவ சங்க தலைவர்களும் மீனவர்களுமே இந்த பகுதியில் இருக்கின்றாங்க. மீனவ சங்க தலைவர் திரு ஜேசு இருக்கா, நம்ம அவரிடமே பேசலாம். அதாவது ஒரு எல்லை தாண்டி மீன் பிடித்தா துப்பாக்கியால் சுடுறதுக்கு என்ன காரணம்? ராமேஸ்வரம் பகுதி மிகவும் குறுகியான கடற்பகுதி. ராமேஸ்வரத்திலிருந்து மொத்தமே வந்து 12 நாட்டிக்கல் மைல் தான் நமக்கு சொந்தமாக இருக்குது. 14 நாட்டிக்கல் மைல் வரை கச்சதீவு இருக்குது. இதில் 7 நாட்டிக்கல் வரை வந்து வெறும் பாறைகளாக இருக்குது. கரையிலேருந்து 3 நாட்டிக்கல் நாட்டு படகுக்கு தொழில் செய்வாங்க. அதிலிருந்து 7 நாட்டிக்கல் வெறும் பாறைகளாக இருக்குது. எஞ்சி போக மீதி இருக்கிறது 5 நாட்டிக்கல் தான். இந்த 5 நாட்டிகளில் ஒரு 1 ஹவரில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த எல்லை தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து நிறைய அதிகமான படகுகள் நாங்கள் அந்த பகுதியில் வந்து பாரம்பரியமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லை தாண்டின உடனே சுடுறது வந்து இந்த இலங்கை நாடு தான் மட்டும். பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிரி நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லை தாண்டி போனால் அந்த மீனவர்களை தான் கைது செய்கிறாங்க, வேறு மீனவர்களை சுடுறதே கிடையாது. ஆனால் வந்து இந்த இலங்கையில் வந்து எல்லை தாண்டின உடனே இப்போ சுட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி மீனவர்களை இதுவரை வந்து சுட்டிருக்கிறாங்க. 1983 இனக்கலவரம் இலங்கையில் எப்போ உருவாகுச்சோ அதிலிருந்து மீனவர்கள், தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுறதும், துப்பாக்கியால் சுடப்படுறதும், உடல் ஊனமாக்கப்படுறதும், பொருள்கள் சேதப்படுத்துறதும், படகுகளை முட்டி மூழ்கடிக்கிறதும், மீனவர்களை நிர்வாணப்படுத்துறதும், தேசிய கொடியை உடுத்த சொல்றது போன்ற அவமான செயல்களில் இந்த இலங்கை அரசாங்கம் செயல்பட்டு கொண்டே இருக்குது. இதை வயிற்று பொழப்புக்காக பிடிக்கிற மீனவர்கள் வந்து அன்றாடம் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அரசாங்கங்கள் ஒவ்வொரு அரசாங்கங்கள் மாறுது, ஆனால் மீனவர்கள்ட ஓட்டு மட்டும் வாங்குறாங்களே தவிர இந்த மீனவர் பிரச்சனையை ஒரு 34 வருஷமாக வந்து தீர்க்க வந்து எந்த அரசுமே முன்னுக்கு வரல. இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்ப்போம், மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகம் அமைப்போம், இலங்கை அரசுடன் பேசி பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை பெற்று தருவோம்னு சொல்லி கூறினாங்க. ஆனால் அவங்க வார்த்தைகளோட மட்டும்தான் இருக்குதே தவிர இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்படுற படகுகள் வந்து 2 வருஷத்துக்கு மேலாக 130க்கு மேற்பட்ட படகுகள் இருக்கு.
80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இதுவரை அந்த படகை மீட்டு தந்த பாடில்லை, இந்த மீனவர்களையும் விடுதலை செய்த பாடில்லை. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க எல்லை தாண்டி போறீங்க. எல்லை தாண்டி போறதுங்கிறது குற்றமா? குஜராத்ல இருந்து பாகிஸ்தானை தாண்டி போனாலும் அவங்க மீனவர்களை கைது தான் பண்றாங்க எதிரி நாட்டில். இந்த மாதிரி ஒரு நாயை சுடுற மாதிரி ஈவு இறக்கமின்றி கொடூர செயல்ல எந்த ஒரு மனிதனும் செய்ய மாட்டான். நம்ம நாட்டில் ஒரு மிருகத்தை ஒரு சாதாரணமா இப்ப தொலைக்காட்சியில கூட எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு நாயை மாடியிலிருந்து தூக்கி போடுவாரு. அதை தூக்கி போட்டதுக்காக அவர் எவ்வளவு தண்டனைகளை அனுபவிச்சாருன்னு தெரியும். ஆனா இந்த மீனவர்களை சுட்டுக் கொள்றான். இதை கேட்கறதுக்கு எந்த நாதியுமே இல்லை. நீங்க எல்லை தாண்டி போனோம்னு சொல்றாங்க. எது எல்லை? கடல்ல செவுறு கட்டி வச்சிருக்கா இந்த அரசாங்கம்? எல்லை எது என்று பாக்குறதுக்கு கடல் நீரோட்டத்தாலையும் வலை விடுறதுனால காற்று வேகத்தினாலையும் இந்த படகுகள் எல்லை தாண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுபோக இது இந்தியா மீன், இது இலங்கை மீன் என்று இந்த இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சொல்ல தயாரா இருந்தா அந்த எதை இந்திய மீன் அதை நாங்க பிடிக்க தயாரா இருக்கிறோம். வெக்கக்கேடு. இந்த இந்திய நாட்டில் நாங்க வாழ்றதுக்கு பல கோடி அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்குற இந்த மீனவர்கள் அன்றாடம் பாதிக்கப்படுறதும் இலங்கை கடற்படையினால சிறைபிடிக்கப்படுறதும் இப்போ கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கோம். இதுக்கு மத்திய அரசாங்கம் உடனே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து இலங்கை கடற்படை சுட்ட அந்த கடற்படையை கைது செய்து தமிழகம் கொண்டு நம்ம சிறையில் அடைக்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்திரா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இதே மாதிரி இலங்கை கடற்படை சுட்டதை உடனே அந்த கடற்படை நேவிய மண்டபத்தில் கொண்டு சிறையில் வச்சாங்க. அந்த நிலையை உடனே கொண்டு வரணும். மீனவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கணும். பாலாஜி, அவருடைய கருத்துக்களை கேட்டோம். 2 கருத்துக்கள் மிக முக்கியமானதாக இருக்கு. அதை பற்றி அவர்கள்ட்ட நீங்க கேட்கணும். ஒன்று, ஏராளமான பெண்கள் அங்க இருக்கிறாங்க. இப்போ உடலை வாங்க மறுத்து அவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. 2 கருத்துக்கள் அவர்கள்ட்ட பதிலை பெறுங்க. ஒன்று, இலங்கை ராணுவம் மறுக்கிறது, நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி மறுக்கிறத எப்படி பார்க்கிறாங்க? இந்த மீனவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க அதற்கு? இன்னொன்று, அவங்க ஏன் உடலை வாங்க மறுக்கிறாங்க? சடலத்தை வாங்குறதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைன்றது என்ன? அரசு தந்திருக்கக்கூடிய நிவாரணம் போதலைன்னு சொல்றாங்களா, இல்ல வேற நடவடிக்கைகள் எதுவும் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்களா? கண்டிப்பாக மீனவ சங்க தலைவர் திரு எமரிட் நம்மிடம் இருக்கிறார். நம்ம அவரிடமே கேட்கலாம். அதாவது மீனவரின் உடலை வாங்குறதுக்கு ஏன் மறுக்கிறீங்க? உங்களுக்கு நிவாரணம் பத்தலையா? அப்புறம் இது போக இன்னொரு குற்றச்சாட்டையும் இலங்கை கடற்படை தகவலில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி இலங்கை நேவி மீனவரை சுடவே கிடையாது, அவர் இறந்தது கிடையாது, இது ஒரு பொய்யான தகவலை தான் இந்திய ஊடகமும் இந்திய மீனவர்கள் பொய் சொல்றாங்கன்னு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதாவது கொடூரமான முறையில் இலங்கை கடற்படை சுட்டு ஒரு மனிதனை கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லையும் இந்த செய்தி போயிருக்கு. அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த குண்டை வெளியே எடுத்திருக்காங்க. இது எல்லாமே சாட்சியோட இன்னைக்கு கடலோர காவல்படை கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சுடவே இல்லைன்னு சொல்லி அந்த இலங்கை அரசாங்கம் சொல்லுதுன்னு சொல்லி இந்த இந்திய அரசாங்கம் ஒரு வல்லரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனடியாக அதாவது இலங்கைக்கான நம்ம தூதரக அதிகாரியை உடனடியாக கூப்பிட்டு அவரை இலங்கைக்கு திருப்பி அனுப்பணும். அதுதான் எங்கள் கோரிக்கை. உடனடியாக திருப்பி அனுப்பணும். இது போக அந்த சுட்டு கொலை பண்ண அந்த நேவியில் போனவங்களை அரெஸ்ட் பண்ணி உடனே கொண்டு வரணும். இதுதான் எங்கள் கோரிக்கை. இதுக்கு சாட்சியோட இருக்கு. ஒருத்தர் சூடுபட்டு இறந்துருக்கான். இல்லை எல்டிடின்னு சொல்றதே இல்லை. ஒரு காலத்தில் எல்டிடி சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்போ எல்டிடியுமே கிடையாது. அப்போ யார் சுட்டது? நேவியும் சுடல. அப்போ யார் சுட்டா கடல்ல? அதனால இப்படி தப்பிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ஒத்து போவாங்க. ஏன்னா அங்கே பல கோடீஸ்வரர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க இலங்கையை. அதனால இலங்கை நட்பு நாடுன்னு சொல்லி தமிழக மீனவர்களை பூரா பழி வாங்குற நோக்கத்தோட இந்த இந்திய அரசாங்கம் இப்படியே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்கள் படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரே நாளில் விடுதலை ஆச்சு. ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும்தான் இலங்கையில் படகுகள் பூரா வருஷக்கணக்காக இருக்கு. இதை விடுதலை பண்ணி தரமாட்டாங்க. இந்த அரசாங்கம் மீனவர்கள் அழிக்கிற நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உடனடியாக இந்த மீனவனை கொலை செய்த அவனை கைது செய்து இந்திய சிறையில் அடைக்கணும். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த உடலை வாங்கவும் மாட்டாங்க. பாலாஜி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள்ட்ட பேசிட்டு நான் திரும்ப வரேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவிக்குமார், உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இல்லை, அந்த மீனவருடைய அவருடைய கோரிக்கை ரொம்ப நியாயமானது. ஏன்னா பாகிஸ்தான் படை
அங்கே வந்து எல்லையில் நாம் நிறுத்தப்பட்டிருக்கிற நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தினா அதற்கு கண்டனம் தெரிவித்த அவங்களுடைய தூதரை வந்து நம்ம வெளியேற்றியிருக்கிறோம். இப்படி வந்து ஒரு பச்சை படுகொலை நடந்திருக்கு. இந்த நிலையில் வெறுமனே அங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கிற இந்திய தூதரை போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளை அதிபரை வந்து பார்த்து நாங்கள் பேச சொல்கிறோம் அப்படின்று இந்திய அரசு வந்து சொல்லுது. இது ஏற்புடையதல்ல. கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க காரணத்தினால் எப்படி இத்தாலிய கடற்படை வீரர்களை இங்கே கைது செய்து இங்கே சிறையில் அடைச்சாங்களோ அதே போல் இலங்கை கடற்படையினரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், இந்திய சிறையில் அடைக்கணும். அதுபோல் இங்கே இருக்கிற இலங்கை தூதரை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு துணை தூதரகம் வேறு இருக்குது. எதுக்கு இங்கே துணை தூதரகம்? இங்கே இருக்கிறதுல வேவு பார்க்குறதுக்கு இங்கே இருக்காங்களா? எதுக்கு இங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிற ஈழத்தமிழ் அகதிகளுக்கு அப்பப்போ பாஸ்போர்ட்டுக்கு பிரச்சனைக்கு இங்கே துணை தூதரகம் தேவை இருக்குன்னு ஒரு சில தகவலாம் சொல்கிறாங்க. ஆனால் டெல்லியில் இருந்தாலும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை துணை தூதரகத்தையும் இங்கேருந்து மொத்தமாக காலி பண்ணணும். இந்தியாவுக்கான இலங்கை தூதரை வெளியேற்ற வேண்டும். அப்படியான ஒரு உறுதியான நடவடிக்கை இந்திய அரசு எடுத்தாதான் இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன அளவிலையாவது அவங்களுக்கு அவங்களுடைய அந்த இழப்புக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கைக்கான அந்த தீர்மானம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை மனித உரிமை கவுன்சில் செயலாளர் இன்னைக்கு 18 பக்க அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதில் இலங்கை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கப்பட்டிருக்கு. அது போர்க்குற்றம் தொடர்பான அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இலங்கைக்கு ஆதரவாக அங்கே இருந்து அவங்க அந்த தீர்மானத்தை நீர்த்து போக செய்வதற்கான லாபி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா ஆதரவாக இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இப்படியான நிலையில் இங்கே இருக்கிற இந்திய தமிழர்களை, தமிழ்நாட்டு மீனவ தமிழர்களை பலி கொடுத்து கொண்டு இலங்கையோட கூடி குலாவுவது மத்திய அரசு எதற்காக இதை செய்கிறது? இதை வந்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 பொதுக்கூட்டத்தில் இங்கே வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தார்? மத்தியில் கடல் மத்தியில் இருக்கிற பிரச்சனை, டெல்லியில் இருக்குது பிரச்சனை, அங்கே இருக்கிற ஆட்சி செயலற்ற ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால்தான் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், அதை நாங்கள் மாற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்ல. திரு ஹெச் ராஜா தானே மொழிபெயர்த்து சொன்னார். இன்னைக்கு அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? 2006 வந்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைச்சாங்களா, அது என்ன ஆச்சு? அரசுகுமார், வாக்குறுதி என்ன ஆச்சு? அதாவது முதலில் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிற அந்த சகோதரரை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா சார்பில் ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். இரண்டாவதாக, பாரதிய ஜனதா அரசு மத்தியிலே ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு இலங்கையில் இருக்கிற குறிப்பாக யாழ்ப்பாணம் பகுதியை சார்ந்திருக்கிற அந்த மீனவர் சங்க பிரதிநிதிகளும் இந்தியாவைச் சேர்ந்த தமிழ்நாட்டு மீனவ பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டு டெல்லிக்கு 2 முறை 3 முறை அழைக்கப்பட்டு அவர்களுக்குள் ஒரு சமரச உடன்படிக்கையை ஏற்பாடு செய்வதற்கு முயற்சிகள் நடந்து வருகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் வந்து எல்டிடி பிரச்சனை இருக்கிற காலத்தில் நாங்கள் கடலுக்கு போக முடியல, தொழில் செய்ய முடியல, நாங்கள் சிறிய வலைகளை வச்சு இல்லை அதாங்க இதுதான் இல்லை அவங்க எல்லா சம்பவம் சொல்லி தானே வர்றாங்க. அப்போ நான் சொல்லி வரணும்ல. வந்து சிறிய வலைகளை வச்சு நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ 2 மடி வலைகள் வச்சு வந்து இழுவை படகுகளை வச்சு தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தொப்புள் கூடி உறவு இருக்கிற தமிழர்களுக்குள்ளேயே இலங்கை வாழ் தமிழர்கள், இந்திய வாழ் தமிழர்கள் என்று மீனவர்களிடத்திலே ஒரு பிரிவினை இருக்கிறது ஒன்று. இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வடக்கு மாகாண முதலமைச்சரிடத்திலும் பிரதமரிடத்திலும் ஜனாதிபதி இடத்திலும் அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இந்த மரணத்துக்கும் அத்துமீறுகிறார்கள் என்று அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் நம் மீது. அது புரியுது. அதாவது எல்லை தாண்டி வரும்போது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பாதிக்குது அப்படின்னு அவங்க பேசுறதுல நியாயம் இருக்கு. இரண்டாவதாக, நாம முறை வைத்து பிடித்துக் கொள்ளலாம்னு அவங்க பேசுறதும் இருக்கு, அந்த பேச்சுவார்த்தை இருக்கு. இந்த பச்சை படுகொலையை செய்ய சொல்லி வடக்கு மாகாண தமிழர்கள், தமிழ் மீனவர்கள் சொல்றாங்களா? கொலையை செய்ய சொல்லி நமது மீனவர்கள் யாரும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டு மீனவர்களும் சொல்லவில்லை, இலங்கை வாழ் மீனவர்களும் தமிழக மீனவர்களும் சொல்லவில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்று கேட்டால், இந்த இலங்கையினுடைய கடற்படை நேவி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல். அந்த தகவலுக்கு பிறகு முறையாக இந்திய நாட்டினுடைய தூதுவர் இலங்கை அரசு அணுகி தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. காலையில் இந்த தகவலுக்கு பிறகு மத்திய வழக்கு பதிவு செய்தது தமிழக காவல்துறை. போன ஒருவர் என்றால் அது வழக்கமாக பதிவு செய்யற வழக்கு தான். அது அடையாளம் தெரியாத நபர்கள் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தாலும் கூட விசாரணையின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். மொழிய சும்மானாச்சும் சுடாத போது வழக்கு பதிவு செய்ய முடியாது. சோ சுடப்பட்டது என்பது உண்மை என்றது. வழக்கு பதிவுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
போயிட்டு வந்த மீனவர் கொடுக்கிற ஒரு புகாரின் பேரில் இதற்கு முன்னாலும் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. வழக்கை வந்து தமிழக அரசு தாங்க பதிய முடியும், மத்திய அரசு பதிய முடியாது. இப்ப ரவிக்குமார் எழுப்புன முக்கியமான ஒரு கேள்வி அந்த மீனவர்களுடைய ஆதங்கம். அதுல இருந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதாவது மத்திய அரசு வலிமையான பிரதமர், வலிமையான அரசு இருக்குமானால் ஒரு சுண்டக்கா நாடுன்னு சொல்ற ஒரு சிறிய நாடு இந்தியா ஒப்பிடும்போது அவர்கள் எப்படி இந்திய பிரஜையை பார்த்து சுடுற தைரியம் வரும்? அதாவது எதை சொன்னாலும் நியாயப்படுத்துவீங்க. இந்திரா காங்கிரஸ் மத்திய அரசில் இருக்கும்போது 700 800 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட மீனவர்கள் மீட்கப்பட்டு தாயகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நியாயப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடாது. ஒரு என்ன அரசாங்கம் எப்படி முயற்சிகள் எடுக்காம இருக்கும்? 113.90 கோடி ரூபாய்க்கு வந்து மூக்கையூர்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூக்கையூர்ல வந்து ஆழ்கடல் மீன்பிடி துறைமுகத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இரண்டு நாட்டை சேர்ந்த மீனவர்களோடு சமரச உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யப்படும். நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு மீனவர் சொல்றார், என்ன சொல்றாரு? காங்கிரஸ் அரசு காலத்துல எங்களுடைய படகு பிடிச்சா ஒரே நாள்ல திரும்ப வந்தது. இப்ப இந்த அரசு வந்த பிறகு பிடித்து ஆண்டு கணக்கிலாகியும் வரலன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிட்டுக்குருவியை போல 700 800 900 பேரை சுட்டுக் கொண்டார்கள். இந்த அரசு ஆட்சி பொறுப்பு வாஜ்பாய் ஆட்சியிலும் நடந்தது. இல்ல இந்த அரசு வாஜ்பாய் ஆட்சியிலும் நடந்தது. ஏங்க அதிக நாள் ஆண்டது காங்கிரஸ் தானே, 7 ஆண்டு காலம். இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் நிகழ்வாக நடந்திருக்கிறது. இது கடுமையான நாங்க அதை விரும்புறது இல்ல. நீங்க பேசும்போது அமைதியை கேட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்க என்னுடைய பேச்சை தவறு இருந்தா உங்களுடைய சுற்றுலா சுட்டி காட்டுங்க. எங்களுடைய மத்திய அரசை பொறுத்தவரை அழுத்தம் கொடுத்திருக்கிறது, கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஓரிரு தினங்களில் உறுதியாக கடுமையான நடவடிக்கை. இலங்கை கடற்படை வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது உண்மை என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அது எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரிகிறது. ஆகவே நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று இருக்கிறது. காலை நடந்த ஓரிரு நாட்களில் நடவடிக்கை நம்புங்க, நிச்சயமாக நடக்கும். இல்லை, ஒரு தகவலை நான் கூடுதலாக சொல்லிடுறேன். இப்போ 2016 நவம்பரில் காரைக்கால், நாகப்பட்டினத்தை சேர்ந்த 2 மீனவ இளைஞர்கள் இதே மாதிரி இலங்கை கடற்படையால் சுடப்பட்டார்கள். ஆனால் அவங்க உயிரிழக்கலை, சூடுபட்டு அவர்கள் துப்பாக்கி குண்டு காயங்களோடு புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஏதாவது கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்காது என்பது என்னுடைய திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்கணும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டிக்கிறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் கண்டிக்கிறார். தமிழிசை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், இதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், இது இல்லை நடவடிக்கை எடுக்கும் வரை மத்திய அரசு ஓயாது அப்படின்ற கருத்தை அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. ஆனால் அரசின் தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இதற்கு பொறுப்பான வேளாண் துறை அமைச்சர் ராதா மோகன் சிங்கோ அவங்க தரப்புலேருந்து எந்த கருத்தும் இல்லை. வெளியுறவுத்துறையினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கூட இது வேதனை தருகிறது அப்படின்ற ஒரு அளவில் தான் நிறுத்துறாங்க. இது அரசின் கருத்துக்கும் பிஜேபியின் கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இரண்டையும் ஒன்றா பார்க்கணுமா? 2 நாளில் இவங்க சொல்கிறது மாதிரி நடவடிக்கை வரும்னு நம்ம நம்பலாமா? எந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்புலம் அப்படின்னு எதை நம்ம பார்க்கணும்? அதாவது மத்திய அரசு தமிழர்களை மதிக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. தமிழக மீனவர்களை ஒரு இந்திய நாட்டை அவங்க வந்து இந்தியர்னே நினைக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் 2 தமிழர்களும் நீங்கள் பேசி முடிங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் இலங்கை அரசும் தமிழக அரசையும் சேர்த்து வச்சு ஒரு முத்தரப்பு பேச்சு வச்சு நீங்கள் பேசி முடிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் அதில் இருக்குது? நம்ம மீனவருடைய கருத்தை நம்ம கேட்கணும், இலங்கை பிரச்சனையும் அவங்க கேட்கணும். 2 வெளியுறவுத்துறையும் நம்முடைய அரசு 2 இலங்கை அரசு இவங்களும் உட்கார்ந்து பேசி இது வந்து ரொம்ப குறைந்த அளவு தூரத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி. அதனால 2 பேரும் சமமாக பிடிங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அவங்களுக்குள்ள பேசும்போது ஆளுக்கு பாதி நாள் பிடிச்சிக்கிடுவோம், 90 100 ஆளுக்கு 120 நாள் வரைக்கும் நம்ம ஆட்கள் நான் ஒத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற பிரச்சனை, அதுல வேற ஒரு விவாதம். அதுக்கும் இது திசை திருப்புறதுக்காக தான் அதை பண்றாங்கன்னு நான் சொல்றேன். தமிழ் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறது என்ன இருந்துன்னாக்கி மத்திய அரசு இலங்கையோட கூப்பிட்டு பேசும். உதாரணமா அம்மையார் இந்திரா காந்தி இருந்தாங்க, அப்போ பல சந்தர்ப்பங்கள்ல பல பிரச்சனைகள் தமிழர்கள் பிரச்சனை. அங்க வெளிக்கடையில் உள்ள சிறையில் இருக்கக்கூடிய குட்டி ஜெகன் உட்பட பல பேர் கண்ணெல்லாம் நோண்டி கொலை செய்யக்கூடிய நேரத்தில் இது இனப்படுகலன்னு சொன்ன உடனே ஜெயவர்த்தனே அடுத்த நாள் காலையில் இந்திரா காந்தி வீட்டில் வந்து உட்காந்து நாங்கள் என்ன அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னார். அது ஒரு ஆளுமை சக்தி உள்ள ஒரு தலைவர் இருந்த காரணத்தினால. அதே மாதிரி தான் மன்மோகன் சிங் பலகீனமானவர், நான் 50 இன்ச்சு மார்பளவு உள்ள ஆள், நாங்கள் எங்கள் ஆட்சியில் ஒரு ஸ்திரத்தன்மையோடு நான் ஒரு நம்பகத்தன்மையோடு இருப்பேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், தனி அமைச்சகம் அமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு புதுசாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பாராட்டு விழாலாம் நடத்துகிறாங்களே தவிர அவங்கள கூப்பிட்டு இங்கே வந்த இடத்துல தமிழர் பிரச்சனையை முடியும்னு சொல்லல. இன்னைக்கு பெங்கால்ல இருந்து நம்ம இந்த இடம் வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்தை ஒப்பிடுறப்ப ஒப்பீட்டு அளவில் பார்த்தா
பிஜேபி அரசின் காலத்தில் மீனவர்கள் மீதான தாக்குதல் குறைவு, இல்ல அதுக்கு ஒரு காரணம் உயிரிழப்பும் குறைவு. இது ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட், எப்போதோ நடக்கிற அரிதா நடக்கிற ஒரு சம்பவம். அப்படி பார்க்க முடியாத மன்னிக்கணும் தம்பி, அதுல ஒரு பிரச்சனை. 83ல இருந்து இனக்கலவரம் அங்க ஆரம்பிச்சு நம்ம தமிழர்களை கொன்னுட்டு இருக்கும்போது நம்ம ஆட்கள்லாம் அன்னைக்கும் சுட்டுக்கிட்டே இருந்தா என்ன காரணம் சொன்னா, டீசல் கொண்டு வரான், மண்ணெண்ணெய் கொண்டு வரான், வெடிமருந்து கொண்டு வரான், எல்டிடிக்கு உதவியா இருக்கிறான், அதனாலதான் கொன்னி மீன் பிடிக்க போனவன அக்கௌண்ட்ல கொண்டு வந்தான். என்னைக்கு அது எல்லாம் அழிச்சு முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த 7 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 7 வருஷமும் எல்டிடி நம்மகிட்ட சண்டைக்கு வரல, எல்டிடில இருந்து யாரும் தகராறுக்கு வரல, தமிழ் மீனவர்கள் அங்க இருந்து வரல, யாழ்ப்பாணத்துல இருந்து யாரும் அடிக்க வரல. வந்தது முழுதும் இலங்கை கடற்படை தான். இலங்கை கடற்படையை தமிழக கோஸ்ட்லோ அல்லது மத்திய நேவியோ என்னைக்காவது பிடிச்சி வச்சு கண்டிச்சிருக்காங்களா? ஏற்கனவே சுட்டதுக்கு ஏதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? அவன் அந்த பையன் பாருங்க, மீன் பிடிக்க போனவனை சுட்டு கொண்டுட்டு நான் இல்லைன்னு சொன்னோம்னா எந்த கொலைகாரம் ஒத்துக்கிடுவான்? இன்னைக்கு கண்ணீரும் கமலமே இருக்கேன், அந்த உயிரை இவங்க திரும்ப கொடுக்க முடியுமா? இன்னைக்கு மத்திய அரசு ஒரு நிச்சயமா என்ன செய்யணும், உடனே கொலை குற்றத்தை எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி மத்திய அரசுல சொல்லி அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணி நீ தாரியா இல்ல என்னன்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இத்தாலியில உள்ளவங்க கேரளாவில் வந்து மீன் பிடிக்கும்போது என்ன நடந்து, அதே போல இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யும் அந்த கவர்மெண்ட்? என்ன துடி துடிக்கும். இன்னைக்கு இந்தியன் செத்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இவங்களுக்கு இல்லையா? எந்த இதுவும் இல்லையா? இதுல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தமிழர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே 50 எம்பி இருக்காங்க, இன்னைக்கு வலுவான எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்தால ஜனாதிபதி தேர்தல் வருது, துணை ஜனாதிபதி தேர்தல் வருது. நாங்கள் எங்க வாக்கு வேணும்னா இவங்க வந்து கொலை குற்றம் பதிவு பண்ணணும், கச்சத்தீவை மீட்கணும். இந்த விவகாரத்தை முழுவதும் கச்சத்தீவு தான் சொல்லுவாங்க. யார் காலத்துல கொடுத்தோ எப்படி போச்சோ இல்ல, கச்சத்தீவை மீட்டாதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் வைக்குமா? நிச்சயமா உங்களுக்கும் ராஜ்யசபால நாங்க 100% வைப்போம், உங்களுக்கும் சட்டசபையில ஓட்டு இருக்கு, நாங்க 100% வைப்போம். ஏற்கனவே எங்க சிவா தனி தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்து திருநங்கைகளுக்காக கொண்டு வந்தாங்க. அதே போல நாங்க தயாரா இருக்கோம், இவங்க தயாரா இருக்கணும். இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம், இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்தி நாங்க உங்களோட இருக்கன்னு சொல்லணும். நாங்க இந்த மீனவர்களோட இருக்கோம், என்ன வந்தாலும் நாங்க தீர்மானம் கொண்டு வரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். போராட்டம் அதிமுக அரசுக்கு எதிரானதாக இல்லை. உங்க அமைச்சர் போகும்போதும் கூட அவரை யாரும் மறிக்கல. அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார், அவங்களோட உட்கார்ந்துருக்கிறார், அவங்களோட பேசியிருக்கிறார். அது ஏற்க முடியாதுன்னு நிதி அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். ஆனால் மீனவர்கள்ட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது, வேதனை இருக்கு. இந்த கோபம் கொந்தளிப்பை தமிழக அரசு முறையா வெளிப்படுத்தியது டெல்லியில அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எப்போதுமே பழைய முதலமைச்சர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டு வெறுமனே கடிதம் எழுதியை தவிர வேற எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்கிறாரோன்ற சந்தேகம் வருது. அரசு கான்கிரீட்டா என்ன செஞ்சிருக்குது? இல்லை, அதாவது வந்து தொடர்ந்து மத்திய அரசின் மீது ஒரு அழுத்தத்தை தமிழக அரசு கொடுத்து வருகிறது. சிந்திய ரத்தம் இந்திய ரத்தம் என்று உணராத போக்கை மத்திய அரசு எப்போது கையில் எடுத்திருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழக அரசு கடுமையான ஒரு கண்டனத்தை இந்திய சர்க்காருக்கு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார். குறிப்பாக இந்திய பெருங்கடல் என்பது செழுமையான வளங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளம் மிகுந்த ஒரு கடல் பொருளாதாரமாக இருக்கிறது. இந்த கடல் பொருளாதாரத்தை சரியான முறையிலே பயன்படுத்த தவறியிருக்கிறது இந்திய சர்க்கார் என்றுதான் கடல் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆழ்கடல் பிடிப்புக்கென்று தமிழக அரசு 1650 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசோடு. உடனடியாக இந்த ஆழ்கடல் பிடிப்பு ஒரு நவீனமாக்குதல் இது போன்ற ஒரு செயல் திட்டத்தை ஏற்படுத்தினால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று தமிழக அரசு நம்புகிறது. அதைத்தான் மத்திய அரசிடமிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து இன்னும் உரிய பதில் வரவில்லை. 1. 2, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு நம்முடைய நாட்டுப்படகுகள் ஒரு 3-4 நாட்டிகள் மைல் அளவுக்கும், அதற்கு பிறகு பாறைகள் இருக்கிறது, அதற்கு பிறகு கச்சத்தீவு பகுதிகளை ஒட்டி செல்கிறது. அது காற்றோட்டத்தின் அடிப்படையிலும் நீரோட்டத்தின் அடிப்படையிலும் அந்த படகுகள் எல்லை தாண்டி போவதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருக்கிறது. இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு
நம்முடைய இந்திய அரசு இலங்கை அரசோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்குரிய சர்வதேச எல்லைக்குரிய ஒரு தளர்வுகளை ஒரு புதிய நெறிமுறைகளை உருவாக்க தவறிவிட்டது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அதை செய்யணும், அவங்க மத்திய அரசு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மாநில முதலமைச்சர் இன்றைக்கு கடுமையான கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் இந்திய தூதரகத்திலிருந்து நம்முடைய இலங்கை தூதரகத்தை கூப்பிட்டு கடுமையாக கடிங்கட் என்றெல்லாம் கடுமை தெரிவித்திருக்கிறார். ஒரு மாநில முதலமைச்சருடைய கடிதம் கடுமையை தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது குறித்து மிக விரைவிலேயான ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம் என்றுதான் மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட தற்போது நடந்திருக்கக்கூடிய பஞ்சமகா பாதக செயல் கடுமையான வேதனைக்கும் மன வருத்தத்துக்கும் ஆளாக்கி இருக்கிறது. இது தமிழர்களுடைய உயிர். நீங்கள் வடபுலத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடிக்க இருக்கிறவர்களுக்கு இது மாதிரி துயரம் நடைபெறுவதில்லை. ஆனால் தொடர்ந்து தமிழர்கள் தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்குரிய சூழலை இந்திய அரசு தான் வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நெடிய காலம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது உரிய முறையிலே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் முனைப்போடு இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். முதலமைச்சர் கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது தான் மத்திய அரசு சொல்லே தவிர இதை கண்டிக்கிறோங்கிற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாம இருக்கு. அதே போல கடிதம் எழுதினாங்க, நானும் இன்னைக்கு சேர்ந்தே தான் சொல்றீங்க. 115 தடவை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதினதாட்டு முதல்வர் சொல்றாங்க. என்ன பதிலும் வரல. இன்னைக்கு முதல்வர் நீங்க எல்லாம் அமைச்சரவையிலிருந்து நேரே செல்லணும், நம்முடைய துணை சபாநாயகர் தம்பித்துறை அவர்கள் தலைமையில போனோம், மத்திய பாரத பிரதமரை பார்க்கணும், இந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணணும். முதல் வேலையாட்டு கொலை குற்றம் பதிவு பண்ணி அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு விடணும். அதுக்கப்புறம் தான் தமிழருடைய பிரச்சனை மீனவர் பிரச்சனையை பேசக்கு நாள் இருக்கு, பிற பேசிக்கலாம் முன்பின். இந்த விஷயத்துல இன்னைக்கு சுட்டு கொல்லப்பட்டது ஒரு இந்திய உயிர். அதுக்கு இன்னைக்கு கேட்க தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா ஏழுவத்தவன் அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவாங்க. ஊர்ல கிராமத்துல இவனை அடிச்சா கேட்க எவ்வளவு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சிலோன்காரன் நம்மளை அடிச்சுட்டு இருக்கான். இன்னும் கேட்க நாதி இல்லை. அப்ப நாதியாட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா சேர்ந்து போனோம். நாங்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு எந்த வகைக்கு நாங்க போய் இது கொலை குற்றம் போடுறதுக்கு பதிவு பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். அந்த எல்லை வரையிலும் அரசு போகுமான்னு கேட்கலாம். ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது அப்படின்றதோட மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரபூர்வமான சொல்லாடல், வெளியுறவுத்துறையினுடைய சொல்லாடல்ன்றது அதோடு நிற்கிறது. ஏன் கண்டனம் தெரிவிக்கிறது, கூட கண்டிக்கல அப்படின்ற எல்லைக்கு ஏன் வரல அப்படின்றது ஒரு கேள்வி. இடைவேளைக்கு பிறகு இந்திய செயலர் அமெரிக்காவில் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இருக்கும்போது அங்க கொல்றா அவங்க நமக்கு சாதகமா தான் இருக்காங்கன்னு சொல்லி ஜெய்சங்கர் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்கிறது. ராமேஸ்வரம் மீனவர் பச்சை படுகொலை செய்யப்பட்ட அட்டூழியம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பாலாஜி, அங்க வேற என்ன சொல்கிறார்கள்? பொதுவாக ஆட்சி மாறி இருக்கிறது. மன்மோகன் சிங் ஒரு பலவீனமான பிரதமர், அங்க ராஜபக்சே ஒரு வலிமையான அதிபர் அப்படின்ற காலம் முந்தைய காலம். இப்ப உலக அளவில் மதிக்கப்படுற ஒரு பிரதமராக, வலிமையான பிரதமராக நரேந்திர மோடி கருதப்படுகிறார். அங்க மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்கே என்கிற ஒரு வலிமையற்ற அரசியல் தலைமை அங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்ற ஒன்று ராமேஸ்வர மக்கள் எதிர்பார்த்த ஒன்றா? அண்மையில் சில மாதங்களாக அதுக்கான சமிக்ஞைகள் எதுவும் இருந்துச்சா? இது மாதிரி ஏதாவது விபரீதமாக நடக்கக்கூடும், அவர்கள் எல்லை மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான சிக்னல்ஸ், சிம்டம்ஸ் எதுவும் இருந்ததா பாலாஜி? கண்டிப்பாக ஒரு மூத்த மீனவ சங்க தலைவர் திரு சிப்பி ஜேசு இருக்கின்றார். நம்ம அவரிடையே இது குறித்து பேசலாம். அதாவது இப்போ இலங்கையில் ரணில் விக்ரமசிங்கும் மைத்ரிபால சிறிசேனாவும் தான் இருக்காங்க. அவங்க மோடியை என்னதான் ஒரு கம்பேர் பண்ணும்போது ஒரு சிறிய ஆட்கள் தான். அவங்க நம்ம மீனவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் தொடர்ச்சியாக மீனவர்கள் எல்லை தாண்டு போகும்போது இவங்க இனிமேல் துப்பாக்கி சூடுனா ஒரு வந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்னல், ஒரு சிம்டம்ஸ் எதுவும் வந்துச்சா? அதாவது இவ்வளவு நாளா நடக்காத சம்பவம் இப்போ நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா ஷூட்டிங்கே இல்லாமல் எங்களுடைய மீனவர்களை பிடிச்சிட்டு போவாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் விட்டுச்சு. அப்புறமா இப்போ பிஜேபி கவர்மெண்ட்
135 படகுக்கு மேலேயும் 85 மீனவர்களையும் விடுதலை செஞ்சிருக்காங்க. அங்க விடுதலை செய்ய மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நாங்க கச்சதீவு அந்தோனியார் திருவிழாவை வழிபட்டு இரு நாடுகளும் ஒத்துமையா போகலாமா என்ற ஒரு ஆசையில இருக்க போகும்போது இந்த நேரம் பார்த்து எங்க பிள்ளைகளை இப்படி சுட்டு இப்படி சீரழிச்சு எங்களை நடுத்தூரில் வச்சிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, குற்றவாளியை தவறு பண்ணணும்னு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? பண்ணணும். எங்க போட்டுகளை பூரா விடுதலை செய்யணும். இனிமேல் இரு நாட்டு மீனவர்களும் ஒப்பந்த அடிப்படையில் மீன் பிடிக்கணும். எங்க எம்பி எல்லாம் அங்க என்னையா செய்யறாங்க டெல்லியில போய்? எங்களுக்காக நீங்க வாதாட விட்டா நீங்க அரசியல்வாதி இருந்து மீனவர்களை காப்பாத்துறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? ஒன்னே ஒன்று, நான் வயிறு ஆதாரத்துக்காகத்தான் நாங்கள் பிழைக்க போறோம். ஒன்று எங்களை காப்பாத்துங்க, இல்லைன்னா உங்களால முடிய விட்டா நட்பு நாடு இலங்கை நாடுன்னு சொல்றீங்கல்ல, அவனோட சேர்த்து விட்டுருங்க. இது என்ன உங்களுக்கே நியாயமே கிடையாதா? இறுதியில மனசுல ஈர கசிவு இருக்கா இல்லையா? இந்த மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் போய் செத்துக்கிட்டு அடிபடிட்டா இருப்பான். அந்த மாதிரி இந்த மீனவர்களை எங்க எம்பிக்கள் முற்றுகையிட்டு அவரு நரேந்திர மோடி இந்த மீனவர்களை அவர் காப்பாற்றுறாரா இல்லையான்னு நாங்க அவருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். எங்களுக்கு எங்க மீனவர்களை விடுதலை ஆகணும், எங்க போட்டு விடுதலை ஆகணும். இந்த பையனை சுட்டவனை உடனடியாக நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அப்படி ஏதாவது இருந்தால் தான் எங்க மனசு சாந்தி அடையும். அதுபோக கேரளாவில் வெளிநாட்டு கப்பல்காரன் வந்து சுட்டான்ல, 2 கோடி கொடுத்தாங்க. அவனை கைது செஞ்சு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மீனவனுக்கு நிவாரணமும் கொடுக்கணும். அந்த குற்றவாளியை நீங்க அரெஸ்ட் பண்ணா தான் எங்களுக்கு மனசு இதமா இருக்கு. மத்திய சர்க்காருக்கு மாநில சர்க்காருக்கு எங்களுடைய கடமை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். பாலாஜி, பெண்கள் தரப்புல என்ன கருத்து சொல்றாங்க? ஏராளமான பெண்கள் அங்க இருக்கிறாங்க. பெண்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறாங்க? அவங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கு? தற்பொழுது நம்ம அரங்கிற்கு வந்து பெண்கள் யாரும் வரவே இல்லை. ஏன்னா ஒரு காலை முதலே தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனாலும், தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் கோஷமிட்டு வந்தனாலுமே அவங்களால தற்பொழுது உட்கார விட முடியாமல் எல்லாருமே உறங்கி கொண்டு தான் இருக்கின்றனர். அவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் என்னவென்றால், இது கடந்த 30 வருடங்களாகவே இலங்கை கடற்படையால் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றோம். இந்த 30 வருடம் பிரச்சனை எங்கள் கணவருக்கும் எங்கள் மகன்களோடுமே முடிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற சந்ததிகளுக்கு இலங்கை கடற்படையால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எனவே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், குறிப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுஷ்மா சுவராஜ் இந்த தங்கச்சி மடம் பகுதிக்கு வந்து இந்த மீனவ பெண்களிடம் ஒரு கருத்து கேட்டு ஒரு நிரந்தர தீர்வு, இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஒரு கடிதத்தை எழுதி இவர்களிடம் கொடுத்தால் மட்டுமே தான் இவருடைய போராட்டத்தை கைவிட போவதாக இந்த மீனவ பெண்கள் தெரிவிக்கின்றார்கள். குணா. திரு ரவிக்குமார், மீனவர்களுடைய கோபம், கொந்தளிப்பு அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கு வந்து இலங்கை துணிச்சல் பெற்றது, திடீர்னு இந்த துணிச்சல் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை இதுக்கு வேற அரசியல், அவங்க சொல்றது மாதிரி கச்சத்தீவு திருவிழா நடக்க இருக்கு வெகு விரைவில், அதில் கலந்து கொண்டு ஒரு இணக்கமாக போகணுன்ற ஒரு ஆசையில் இருந்த நேரத்தில் இது நடக்கிறப்ப அந்த இணக்கம் வந்துடக்கூடாதுன்னு ஏதேனும் சக்திகள் இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாமா? திரு வைகை செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது அந்த இந்திய பெருங்கடல்ங்கிறது மிகப்பெரிய வளம் நிறைந்த ஒரு பகுதி என்று அவர் சொன்னார். அதை விட இந்த இந்துமா கடல்ங்கிறது மிக ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட், ஒரு போர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேந்திரமான ஒரு பகுதியாக சர்வதேச போர் வல்லுநர்கள் கணித்திருக்கிறாங்க. யார் இந்துமா கடலை வந்து ஆதிக்கம் செய்கிறார்களோ அவங்க தான் உலகத்தையே ஆதிக்கம் செய்வாங்க என்று குறிப்பிடுற அளவுக்கு முக்கியமான பகுதி அது. இப்போது அண்மை காலமாக சீனா வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் வந்து ஒரு சில்க் ரூட் என்று ஒரு பட்டுப்பாதை என்று அவர்கள் வந்து ஒரு வணிகத்துக்காக வந்து உருவாக்குறாங்க. அது இராணுவ நோக்கம் கொண்டது என்று அவர்கள் முழுக்க கட்டமைக்கிறாங்க. அதில் இலங்கை அவர்களுடைய மிக முக்கியமான கூட்டாளியாக மாறி இருக்கிறது. இப்போது அந்த பகுதி என்பது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான ஒரு வல்லாதிக்க போட்டி பகுதியாக இன்றைக்கு உருப்பெற்று வருகிறது. இதுக்கு முன்னால் இந்தியா இருந்த ஆதிக்கங்கிறது இந்தியா முழுக்க ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த நிலையில் சீனாவுடைய பின்புலத்தின் காரணமாகத்தான் இலங்கை இந்த அளவுக்கு துணிச்சல் பெறுது, ராஜபக்ஷ காலத்திலேயும். அப்போ சீனாவுடைய முழுமையான கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தில் இந்தியா என்னன்னா அவங்கள தாஜா பண்ணுறதுலையே இவங்க வந்து தன்னுடைய
அணுகுமுறையை அப்படியாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது ஒரு பரந்துபட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஒரு தமிழக மீனவனுடைய உயிருங்கிறது 2 வல்லரசுகள் ஆதிக்கத்துக்கான போட்டியில் வந்து பகடையாக உருட்டப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் இங்கே இந்திய அரசு என்பது எப்படி இந்திரா காந்தி அம்மையாரை வந்து அன்னைக்கும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்க ஆதிக்கத்தை இந்துமா கடலில் வந்துடக்கூடாது என்பதற்காக சீமாவு பண்டரநாயக்கா வந்து அவங்க தன் பக்கம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கச்சத்தீவை வந்து விட்டு கொடுத்தாங்க. தமிழகத்தினுடைய குரலை கூட கேட்காமல் கச்சத்தீவை விட்டு கொடுத்தாங்க. அதே போல தான் இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசும் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு இலங்கை போயிடக்கூடாது என்கிற பெரிய ஒரு வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழக மீனவர்களை தங்களுடைய வெளியுறவு கொள்கை காரணமாக அவர்கள் வந்து அதுக்கு வந்து பலியாக மாற்றுகிறார்களோ என்கிற அச்சம் தான் நமக்கு ஏற்படுகிறது. அந்த சந்தேகம் தான் ஏற்படுது. ஏன்னா அண்மையில் கூட இந்திய தூதர் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் அமைப்பு தமிழ் தலைவர்கள்லாம் பார்த்து நீங்கள் இலங்கைக்கு இணக்கமாக இருங்க என்று அவங்களுக்கு அட்வைஸ்மெண்ட் வந்திருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்கிற ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் என்பது மிக முக்கியமான கூட்டம். ஏன்னா அதில் 2015 போட்ட தீர்மானத்தில் இலங்கை அந்த வந்து போர்க்குற்ற விசாரணைக்கு வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. அந்த தீர்மானத்தை டைலூட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு நீர்த்து போக செய்து புதிய தீர்மானத்தை கொண்டு வர இலங்கை முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்தியா ஆதரவாக இருக்கிறது. துப்பாக்கி சூடுன்றது இந்தியா வந்து இலங்கைக்கு ஆதரவான நிலையை எடுக்கிறதுக்கு நெகட்டிவா தானே போகும். இப்ப பண்ணியிருக்கிறதுன்றது இந்தியாவை ப்ரோக் தானே பண்ணும். இந்தியா வந்து கோபம் அடையத்தானே செய்யும். அது கோபம் அடையாது. அதுதான் வரலாறாவே இருக்குதுங்களே. எப்பவும் இவங்க வந்து என்னன்னா அவங்க மிரட்டி இந்தியாவை பணிய வைக்கிறவர். நீங்க ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா அவ்வளவு பெரிய நாடு, நாங்கள் வந்து சீனா பக்கம் போயிடுவோம்னு சொல்லி இந்தியாவை மிரட்டுகிற ஒரு நிலையை தான் இலங்கை எடுத்துக்கொண்டே வருகிறது. இப்பொழுதும் இந்தியாவை இலங்கை மிரட்டுகிறது என்றுதான் இந்த துப்பாக்கி சூட்டை இந்தியாவுக்கு விடப்பட்ட மிரட்டலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே இந்த மிரட்டலுக்கு இந்திய அரசு அடிமணிய போகிறதா என்பதைத்தான் பிரதமருடைய பதிலில் நம்ம பார்க்க போறோம். இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய ஒரு கடல் பொருளாதாரம் இருக்கிறது. இந்த கடல் பொருளாதாரத்தில் 90% விழுக்காடுகள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இந்த இந்திய பெருங்கடலிலும் இலங்கையையும் மாலத்தீவிலும் ரகசியமாக தன் கைப்பிடியில் வைப்பதற்கான ஒரு காரியத்தை சீனா தொடர்ந்து செய்து வருகிறது. இதில் நம்முடைய தோழர் ரவிக்குமார் அவர்கள் மிகச் சரியாக சொன்னார். ஒரு பட்டுப்பாதையை அமைத்து கொண்டு அதன் கடல் வழியாகத்தான் இலங்கைக்கான ஒரு பாதையை அமைத்து கொண்டு அதன் கடல் வழியாக இராணுவ மையங்கள் மற்றும் ஏனைய இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சீனா கையாள்வதாகவே பல்வேறு வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. 1. 2, இந்த இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆழ்கடல் இருக்கக்கூடிய நவீனத்துவத்தை இந்தியா இன்னும் தன்னிறைவு பெறவில்லை. இந்தியா கட்டுமானத்தில் 17வது இடத்தில் இருக்கிறது கடல் நம்முடைய கப்பல் கட்டுமானத்தில். ஆனால் தென்கொரியா, அதற்கு பிறகு ஜப்பான், அதற்கு பிறகு சீனா இவைகளெல்லாம் தன்னிறைவு பெற்று முதலிடத்தில் தன்னை தக்க வைத்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த கடல்வழி மார்க்கத்தில் சீனாவுடைய கைப்பாவையாக இலங்கை செயல்பட்டு வருகிறது பல்வேறு விஷயங்களில். இதையெல்லாம் ஒரு மற்ற டிபேட்ல கூட நம்ம விவாதிக்கலாம். மீனவர்கள் தரப்புல சொல்றது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், எங்களை பாதுகாக்கலன்னா இலங்கையோடய எங்களை சேர்த்துருங்க அப்படின்னு ஒரு மீனவர் குமுறாரு. அதாவது வந்துங்க நம்முடைய இந்திய ரத்தம், நம்முடைய சிந்திய ரத்தம் இந்திய ரத்தம் என்பதைத்தான் நம்ம இந்திய அரசு உணர்த்துவதற்கான பல்வேறு முனைப்போடு தமிழக அரசு செயல்பட்டது. 1. 2, தற்போது தொடுத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் இந்திய சர்க்கார் அவரை உடனடியாக கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். 1. 2, கண்டனம் தெரிவிக்காத அது டிப்ளமேட்டிக் ரீசன்ஸ்னால தெரிவிக்கலையா? ஒரு கண்டனம் அப்படின்ற ஒன்றை ஏன் அரசு தெரிவிக்க மறுக்குது? இல்லை, அதாவது வந்து இந்திய சர்க்காருக்கு தான் அவங்க தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் பல்வேறு அவைகளில் பல்வேறு டிபேட்டுகளில் எல்லாம் நம்முடைய தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை இதை ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு இதற்குரிய ஒரு தீர்வுகளை கச்சத்தீவை தாரவார்த்த ஒரு காரணத்தினால் ஏற்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுதின முதல் வரியிலேயே ஐ ரைட் இன் டீப் anguish to bring to your kind notice that cold-blooded, inhuman, horrific and illegal barbaric killing of a young Indian fisherman. மிகுந்த கோபத்தோடும் ஆதங்கத்தோடும் எழுதுறேன். ஒரு காட்டுமிராண்டித்தனமான, சட்டவிரோதமான, கொடூரமான, மனிதத்தன்மையற்ற பச்சை படுகொலை நடந்திருக்கிறது பற்றி உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன்னு எழுதுறார். இந்த டோன் ஏன் இந்திய அரசினுடைய டோன்ல வரலன்னு கேட்கிறேன். அது இந்திய சர்க்கார் இரண்டுமே அரசு தான், இரண்டுமே அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டியவங்க தான்.
இன்னொரு ராஜ்ய உறவுகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிந்தே தமிழக முதலமைச்சர் இதுல இவ்வளவு கடும் சொற்களை பயன்படுத்துறப்போ ஏன் கண்டனம்ன்ற சொல் இந்திய அரசிலிருந்து வர மாட்டேங்குது? நிச்சயமாக, அதாவது வந்துங்க, உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், ஒரு நட்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைகிறார் திரு மோடி அவர்கள். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மீனவர் படுகொலையை உடனடியாக அவர் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். 2, உடனடியாக இலங்கையினுடைய துணை தூதரகத்தை அழைத்து அல்லது இலங்கை தூதரகத்தை அழைத்து தன்னுடைய கண்டனத்தை நம்முடைய ஸ்போக்ஸ் பர்சனோ அல்லது வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர்களோ வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். 2ம் எடுக்காதது ஒரு மத்திய அரசினுடைய பாராமுகத்தை தான் காட்டுகிறது. இதுல பிஜேபியோட கருத்து. அதாவது தற்போது இன்னொன்று சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, புனித அந்தோனியார் திருவிழா இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க இருக்கிறது. இந்த நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்கள் அங்கு சென்று புனித அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஒரு காலச்சூழல் உருவாகி கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஒருவேளை இந்த சூழல் உருவாகிவிட்டால் கச்சத்தீவை மீட்பதற்குரிய நடவடிக்கையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விடுவார்களோ என்பதற்கான ஒரு தந்திரமான நடவடிக்கையாகவும் இது இருக்கிறது என்றுதான் சில கருத்துக்கள் உலா வருகிறது. அதாவது சகோதரர் அதிமுக சார்பாக வைகை செல்வன் அவர்கள் அவருக்கே உரிய இலக்கிய பாணியிலே மிக சிறப்பாக பேசுகிறார். பாராட்ட வேண்டிய விஷயம். சகோதரர் ரவிக்குமார் சொல்றாருன்னா அவருடைய கருத்து பொதுவான கருத்து. ஏனென்றால் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ எம்எல்ஏவோ எம்பிஓக்களோ இல்லை. ஆனால் இது அப்பா ஒன்றுனும் தவிர வைகை செல்வன் சொல்கிறதான் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தாமதத்துக்கு எம்எல்ஏக்கு பூரா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஜனாதிபதியை கூட்டு போகணும்னு சொன்ன நீங்கள் ஒரு தமிழன் சுடப்பட்டிருக்கான் சிந்திய ரத்தம் இந்திய ரத்தம் என்கிற உணர்வு தமிழக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் ஒரு 10 மந்திரியை கூட்டிட்டு ஒரு 25 எம்எல்ஏ கூட்டு போக வேண்டியதானே? ஜனாதிபதியை போய் பார்க்க வேண்டியதானே? நீங்க பேசுனீங்க, குறிக்கிறது என்பது நீங்க பேசும்போது அமைதியா நீங்க சொன்னது அவர் கேள்வி என்னன்னா, எப்படி கேள்வி என்கிட்ட கேட்க முடியும்? அவரு சொல்லியிருக்காரு, பதில் சொல்லணும் நானுங்க. அவரு சொல்லட்டும். என்னுடைய கேள்வியை கேட்டுக்கங்க. முதல் பாஜகவுக்கு ஒரு எம்பி தான் இருக்காரு தமிழ்நாடு. யாரும் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல, எல்லாமே கேள்வி கேட்கக்கூடியவங்க தான். சார் நான் சொல்றேன் சார், நீங்க சொன்னீங்க முதல்வர் கடுமையாக எழுதியிருக்கிறார். ஏன் இந்த அழுத்தம் மத்திய அரசுக்கு இல்லை? நீங்க முதல்வர் எழுததாங்க முடியும், மத்திய அரசு செயல்படணும். மத்திய அரசு அண்டை நாடுகளுடைய நிகழ்வுகளை எடுத்தவங்க பேச முடியாது. இன்னைக்கு காலையில நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு, அதிகாலையில் நடந்த ஒரு நிகழ்வு, தூதுவரிடத்தில் முறையான அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அதற்கான இங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இந்திய நாட்டிற்கான இலங்கை தூதுவரும் அதற்கான முனைப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பாவிடம் பேசும்போது என்னன்னா, யாரு கொடுத்தாங்களோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துடுறேன். நீங்க ஒண்ணு பண்றீங்க, எப்பவுமே அவங்க பேசும்போதெல்லாம் அமைதியா இருக்கீங்க, எங்களை நீங்க பேச விடுறதில்ல. நிறைய பேசுங்க, நீங்க நிறைய பேசுங்க, அது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. என்னோட கேள்வி, ஏன் ஒரு இந்திய பிரஜை கொல்லப்பட்டிருக்கிறார், ஏன் இந்திய அரசு கண்டிக்கல? என்ன உடனே ராணுவத்தை அனுப்பணுங்கிறீங்களா? கண்டிக்கல. எப்படி சார் கண்டிக்கிறோம்? இந்திய தூதரகம் போய் அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. இந்திய தூதரகம் இலங்கை அரசை கண்டிச்சிருக்கு சார். எப்படி நீங்க கண்டிக்கலப்பீங்க? பிரதம மந்திரி கண்டிக்கலங்கிறீங்களா? எங்க கண்டிச்சிருக்காரு? இலங்கை தூதுவர், இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் கண்டிச்சிருக்காரு. இல்லையே, அவர் போய் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. தகவல் எங்களுக்கு வந்திருக்க தகவல் பொது வெளியில் இருக்கு. தகவல் இரண்டா இருக்கு முடியாது சார். பொது வெளியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொது வெளியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ட்வீட் பண்றாரு, பிரதமர் ட்வீட் பண்றாரு, வெளியுறவு அமைச்சகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ட்வீட் பண்றாங்க, அறிக்கை வெளியிடுறாங்க. அப்படி அவர்கள் வெளியிட்ட எந்த அறிக்கையிலும் கண்டனம்ன்ற சொல் இடம்பெறல. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யாரு? இந்தியாவுக்கு இப்ப இலங்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யாரு? சொல்லுங்க, நீங்க தான். தூதுவர் தான். அவர் அறிக்கை கொடுக்கட்டும் சார். நான் இப்போ முதல்ல என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு நாட்கள் நடவடிக்கையை பாருங்க. என்ன அவர் அறிக்கை கொடுக்கட்டும், அவர்கிட்ட அறிக்கையை வாங்கி முழுமையா வாங்கி என்ன நடந்துச்சுங்கிற வாங்கின பிறகுதாங்க இந்திய அரசு நிலைப்பாட்டை வெளியிட முடியும். என்னங்க நீங்க கச்சத்தீவை கொடுத்த போது அவர் சொல்றாரு யாரோ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இலங்கையில கொண்டு குவிக்கிறாங்கிறாங்க. இலங்கை ஒட்டுமொத்தமா கொண்டு குவிச்சதே உங்களுடைய ஆட்சியில தானே. குழியில போட்டு மூடுனது, நிறுவனப்படுத்தி மூடுனது. ஒரு கொலைக்கு நீங்க ஒரு கொலையை பெருசா பேசுறீங்களே, லட்சக்கணக்கான கொலைகள் பண்ணப்பட்டது. அது என்ன? அது சுட்டுக் கொள்ளாம முத்தம் கொடுத்து கொண்டானா? நியாயப்படுத்தி அது ஏங்க நியாயப்படுத்தி இலங்கை ராணுவம் உங்களுக்கு தகுதி இல்லை.
உங்களுக்கு தகுதி இல்லை. இப்ப ஏன் எனக்கு ஆதங்கம் வந்துச்சு? ரவிக்குமார் சொல்றாருன்னா அவர் வந்து இயற்பான ஒண்ணு சொல்றாரு. அதாவது வந்து சைனாக்காரன் வந்து பட்டுப்பாதை அமைச்சுக்கிட்டு இருக்கான், அது வந்து இந்திய பெருங்கடல் வந்து ஆழ்கடல், துறைமுகத்துக்கு அது வந்து மீன்பிடிக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து தீர்மானிக்கிற ஒரு கடல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சைனாக்காரன் மறைமுகமா நமக்கு அழுத்தம் கொடுத்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து பம்மாத்து பண்ணிட்டு போனியா? அமைச்சர் வருஷமா பம்மாத்து பண்ணிட்டு தமிழக தலைவர் நீங்க சொல்லுங்க, மோடி சொன்னாரு உலக தமிழருக்கு தலைவர் மோடி சொன்னாரு, நீங்க என்ன சொல்லுங்க? உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கு? நாங்க ஒண்ணே ஒண்ணு என்ன யோக்கியம் இருக்கு? நீங்க உங்களோட நாளை சொல்லுங்க, நான் பேசணும்னு சொல்லுங்க. நான் பிரதமர் நான் பேசணும்னு சொல்லுங்க, குறைச்சு சொல்லுங்க. நான் பேசணும்னு சொல்லுங்க. நீங்க பேச 56 இன்ச்சுன்னு கேட்டீங்க, நான் பேச வேண்டாம் உட்கார்ந்தேன். இல்ல இல்ல நீங்க சொன்ன 56 இன்ச்சுன்னு கேட்டீங்க, நான் பேச வேண்டாம் உட்கார்ந்தேன். குறுக்கிட்டு நானா சொன்னேன், நீங்க உங்க பதில் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்ன 56 இன்ச்சு இருக்கனால தான் பிரதமர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் சுடுறதுக்கு இலங்கைக்கு யோக்கியது இல்ல. சுட்டவனுக்கு நிலைமை என்ன பொறுத்து பாருங்க. அதாவது இன்னைக்கு காலையில நிகழ்வு நடந்திருக்கு, எல்லாருமே துக்கத்துல இருக்கும். அதுக்கான நிகழ்வுகள் இப்ப முதலமைச்சர் லெட்டர் எழுதுறாருன்னா அவருடைய கடமை தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் உடனடியாக பிரதமருக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார். அதுக்கு பதில் கடிதம் கொடுத்துட்டாரா பிரதமர்? நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்னாரா? இல்ல கண்டிக்க முடியாதுன்னு சொன்னாரா? இல்ல பொதுவா இதுக்கு முன்னாடி 115 சவாலுக்கே பதில் இல்ல. இன்னைக்கு 116 நீங்க லட்சக்கணக்கான பேரை ஒரு பதில் அரை மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் போயிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. போயிட்டாங்க. நான் கேக்குறேன், அதிமுக மந்திரி இல்ல, திமுக எத்தனை மந்திரி இருந்தீங்க? கேவலம் அல்ல உங்களுக்கு? எத்தனை மந்திரி இருந்தீங்க? அன்னைக்கு தமிழர்கள் சுட்டுக்குள்ள போட்டு ராஜினாமா பண்றது கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க, ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் பாருங்க. அதே அளவுக்கு அவங்களும் பேசினாங்கன்னா சரியா இருக்கும். சொல்லுங்க சார், என்ன சொல்லுங்க? நான் சொல்றேன் சார், தமிழனா சொல்றேன் சார், நான் தமிழனா சொல்றேன் சார். இவங்க அமைச்சரவையில இவங்க அமைச்சரா இருந்த போது ஏன் வேடிக்கை பார்த்தாங்க? இத்தனை லட்சம் தமிழர்கள் கொல்ல ஒருத்தவரை ரிசைன் பண்ணலையே, ஏன் பண்ணல? அது கடமை வார்த்தைங்கிறீங்க. யோக்கியதை கேவலம் அப்படின்னா எல்லோரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அது விவாதத்துடைய ஒருத்தன் அதெல்லாம் எனக்கு ஒன்னும் சரியா படல. ஒருத்தன் சொல்ல என்ன ஒருத்தர்னு சொன்னோம். இல்ல அவ்வளவு சபை நாகரிகம் இல்லாமலாம் ஒருத்தர் இல்ல தம்பி, நான் பிரதமரை வந்து வலுவானவர் தான் நான் நம்புறேன். அவரு சொன்னது நாங்களா சொன்னோம், நீங்களா சொன்னீங்க. நீங்க சொன்ன நாங்க சொல்ல கூடாதா? அப்ப அவரு சொன்னதை நாங்க ரிப்பீட் பண்ண கூடாது. உங்க பிரதமர் தானே சொன்னாங்க. அது இருக்கட்டு. வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில 166 கிராமம் யாருக்கு எங்கன்னு இல்லாம இருந்து 55 கிராமம் நமக்கும் 111 அங்கேயும் கொடுத்தாரு. ஒரு விஷயம் இருக்கு. அவர் சொல்றாரு ஒரு நாள் தானே நடந்திருக்கு, பிரதமர் நடவடிக்கை எடுப்பார், பொறுத்துருங்கன்னு சொல்றாரு. நான் ஒரு நாள் இல்லல்ல, இது கிட்டத்தட்ட 100 சம்பவம் நடந்திருக்கு. இலங்கை ராணுவம் நூத்துக்கணக்கான சம்பவம் நடந்திருக்கு. அடிச்சு பிடிச்சு நம்மளை பிடிச்சி சிறையில போட்டிருக்கு, போட்டை பிடிச்சு உள்ள போட்டிருக்கு. நான் பேசிட்டேன், ஒரு முதல்வர் 115 தபால் எழுதியிருக்காங்க, 116 தபால் எழுதியிருக்காங்க. எதை பற்றினா இதே மீனவர் பிரச்சனையை பற்றி. நான் என்ன சொல்றேன், வங்கதேசத்துல போய் அதை பேசி முடிச்ச பிரதமர் 111 ஊரு வங்கதேசத்துக்கு 55க்கு நமக்கு முடிச்சுட்டு இதே அதானி அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சிட்டகாங் ஹார்பர் துறைமுகத்துல ஹேண்ட்லிங் பண்றது அந்த கவர்மெண்ட் தான் பண்ணும். இவருக்கும் அந்த புதிய குற்றச்சாட்டுக்கு போக வேண்டாம். புதிய குற்றச்சாட்டு இல்ல, நான் குற்றச்சாட்டு சொல்ல. அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்காக மீனவர்களுக்காக போய் பேசியோ அல்லது போய் கூட்டிட்டு வந்து பேசியோ ஒரு முடிவு பண்ணி தாங்க. இந்த கொலைக்கு பதில் சொல்றீங்களா? எஃப்ஐஆர் போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அரசுகுமார் இல்ல ஒன்னு சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட கேட்டுறேன், நீங்க சொல்லுங்க. அதாவது பொதுவா இப்ப இவங்க எல்லாமே எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க, மாநில அரசுல இருக்கிறவங்க, இவர்களை விடவும் இந்த பிரச்சனையில மக்கள் அங்க ராமேஸ்வரத்துல கொந்தளிப்பா இருக்கிறவங்க கேட்கறதும், அவங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன கருத்து வச்சிருக்காங்க அல்லது திமுக என்ன கருத்து வச்சிருக்கு, அதிமுக என்ன கருத்து வச்சிருக்குன்னு கேட்கல. மத்திய அரசு இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகாரம் அவர்களிடம் இருக்கு, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. எனவே உங்களை நோக்கி கேள்விகள் வர்றத நீங்க தவிர்க்க முடியாது, அதை நீங்க தவறா எடுத்துக்கொள்ளவும் கூடாது. தவறா எடுத்துக்கல. சின்ன கேள்வி என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அண்ணன் கேட்டாங்க, இது மாதிரி வந்து மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், தூதுவர் மூலமாக முறையான அறிக்கை கேட்டிருக்கோம், ஓரிரு நாட்டில் கடுமையான நடவடிக்கை ஓரிரு நாட்களில் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒன்று, நான் என்ன கேட்குறேன்னா, 85 பேர் சுட்டுவிட்டான் 45 பேர் சுட்டுவிட்டான்றது ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்தாலும் கூட,
லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிக்கிற போது நீங்கள் ஒருவர் கூட கண்டனம் என்ன தெரிவித்து தம்பி அந்த நீங்க பதவியை விவாதம், அந்த விவாதமா தம்பி? இந்த கொலைக்கு அதுவும் சொன்னீங்க, தமிழன் தான், இதுவும் நீங்க வந்து தமிழன் தான். சுதந்திரம் இல்ல, ஏழு கிடைக்கிறதுக்கு வருஷம் விவாதத்தை பேசிட்டு சுதந்திரம் இருக்கீங்க. கிடைக்கிறது நாட்டுக்கு இல்லையா? சுதந்திரமே வேண்டாங்க. சுதந்திரம் கிடைக்கிறது காந்திய இல்லையா? கொன்ன ஆளு நீங்க. இந்த கதையை பேசுவோமா? தேவையில்லாத கதையை பேசல. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த காமராஜரை விஷயம். தீயோட உயிரோட தீ கொடுத்தீங்க. 2 வருஷத்துக்கு உங்களை முன்னாடி பத்தி நடந்த பேச நிகழ்ச்சி. முடியுமா இந்த நாட்டுல? உங்களை பத்தி பேசக்கும் சுதந்திரத்துக்கும் ஒண்ணு வைங்க. சுதந்திர நாட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் நல்லா இருக்கு? கேட்டுக்கங்க. இந்த நாட்டு ஆளுக்கு தகுதியே கிடையாது அது உங்களுக்கு. தகுதி இல்லைங்கிறதுக்காக தானே இல்ல, மக்கள் அந்த- வந்து அது- கேட்டுட்டு இல்ல, இருக்காங்க. அதனால அதற்குள்ள நாட்டுக்கே பேசக்கூடாது. நீங்க அதற்குள்ள எவ்வளவு போக வருத்தப்பட்டு நாங்க பேசுறோம். இன்னைக்கு ஒரு குடும்பம் தகுதி இல்ல, ஒருத்தர் சுட்டு கொலை- கொன்னா, சுட்டு- கொலை பண்ணா, காமராஜர் கொன்னா, பாத்துட்டீங்களா? இல்ல, ஒரு விவாதம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஏங்க, இந்த பிரச்சனையை ஈழ பேசும்போது பிரச்சனைக்கு போக இருங்க, அதாவது முடியாது. இப்ப உதாரணமா- ஈழ ராணுவம் ஒரு மீனவன பாவம் மீன் பிடிக்க தொழிலுக்கு போனவன சுட்டு ஏங்க, கொண்டாங்க. உங்களை விட அக்கறை எங்களுக்கு இருக்குங்க. நீங்க என்ன மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க அக்கறை இல்லாம இருக்கோமா? அதான் ஒண்ணு இல்ல. உதாரணமா இப்ப வைகை செல்வன் சொன்னாங்க, இது மாதிரி வந்து ஆழ்கடல் துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் இருந்தால் இதை ஏற்பாடு செஞ்சா ஏற்கனவே தமிழக அரசு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். அதை மத்திய அரசு செஞ்சு முடிச்சால் இவ்வளவு பிரச்சனைகள் வராதுனாங்க. அது நியாயமான ஒரு கருத்து. அதுக்கு 113.90 கோடி ரூபாய் ஒதுக்கியாச்சு. மூக்கையூர்ல அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு, இன்னைக்கு வந்து மீனவரை கொன்னது வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு தவறு, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறு. இன்னும் சொல்ல போனால் ஒரு 5-6 ஆண்டுகளாக இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. ஆனா இப்ப நடத்திருக்கிறது இந்தியாவிற்கு விடப்பட்ட சவாலாகவே நாங்களும் கருதுகிறோம். ஆக நான் என்ன சொன்னேன்னா, ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஓரிரு நாள்களில் நல்ல ஒரு முடிவு வரும். இந்த கொலைக்கு தகுந்தால் போல் நடவடிக்கை இந்திய அரசு எடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அவங்க பேசும்போது அதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, அதை விடுங்க, இதை விடுங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடினா அப்புறம் என்ன அர்த்தம்? பேசணும், எல்லாம் தானே பேசணும். அப்ப காந்திய கொன்ன யாருன்னா டிபேட் இப்போ ஏங்க? இந்த பையனை கொன்னதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு அவ்வளவுதான். 190 கோடி ரூபாயில நலத்திட்டம் நடக்கட்டு. நாங்க அதை வரவேற்கிறோம். நலத்திட்டம் இல்லைங்க. நீங்க இப்ப உங்ககிட்ட ஒரே ஒண்ணுதான் எதிர்பார்க்க ஆளுகிட்ட தம்பி. தம்பி நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் எதிர்பார்க்க தம்பி. சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு ஏடிஎம்கே காரங்களை சொல்றோம், நீங்க போய் இப்படி பண்ணுங்க அப்படிங்க. சரி. உங்க துணை சபாநாயகரை கூட்டி கொண்டு அழுத்தம் கொடுங்க சரி. அப்படின்னு சொல்றோம். சரி. நாங்களும் துணை நிற்கொண்டு சொல்றோம். சரி. அதே பதில நீங்களும் சொன்னீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல சரிண்ணே. பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆறுதல் இருக்கும். நியாயமானது. நீங்க என்னமோ ரைட்ண்ணே. இல்ல நான் என்ன பதில் அவன் கொன்னதுக்கு அண்ணே, நாங்க பதில் மட்டும் சொல்றேன் கோச்சுக்காம. முதல்ல முத்தமிழறிஞர் வித்தகர் மூத்த தமிழறிஞர் நீங்க தான். அதனால முதல்ல திமுக பயணிங்க, அடுத்து அதிமுக பயணிப்பாங்க, பின்னாடி நாங்க இது வருவோம். ஏங்க, அரசியல் நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க போவோம். ஒரு எல்லாரும் சேர்ந்து வாங்க இது போவோம். திமுக அதிமுக பிரச்சனையாக பார்க்க முடியாது. பார்க்க மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம சொன்னார்ல சார். நீங்களும் சொன்னதுக்காக இல்ல அதுல இல்ல, அவங்களுடைய பிரச்சனை இல்ல இது. அவங்க திமுகவுடைய நான் உட்கட்சி பிரச்சனை சார், இல்ல. மத்திய அரசு கடுமையான நடவடிக்கையை அநேகமா நாளைக்குள் எடுக்கும். நாங்க அதுக்கான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியான ஒரு சாத்தியங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு கடுமையான ஒரு வலிமையான உறுதியை அரசகுமார் தரார், நாளைக்குள் நடக்கும், 2 நாட்களுக்குள் நடவடிக்கை இருக்கும் அப்படின்ற அளவுக்கு. இது கடந்த 3 ஆண்டுகளாக பாஜக அரசு அமைந்ததற்கு பிறகு இலங்கையுடைய வெளியுறவு கொள்கையிலாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மத்திய அரசுடைய நடவடிக்கைகளுக்கும் இப்படியான வாக்குறுதிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது. 2 தரப்பு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கடல் பகுதியில் அத்துமீறி மீன் பிடிச்சா கூட அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதில்லை என்று முடிவானது. முடிவாகி சில நாட்கள்லேயே அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. எனவே இந்த வாக்குறுதிகளை நம்புறதுங்கிறது நம்ம நம்புறதா இல்லையாங்கிறது இல்லை. அங்கே சடலத்தை போட்டுக்கொண்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள் அந்த மக்கள், மீனவ மக்கள். அவங்க கண்ணீரோட கதறி இன்றைக்கு அந்த கூக்குரலாக அவங்களுடைய ஆதங்கமும் அவங்களுடைய ஆற்றாமையும் வெளிப்படுது. அவங்களுக்கு இந்த வாக்குறுதி போதுமா, அந்த வாக்குறுதியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக கடந்த 3 ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய செயல்பாடும் இந்த வாக்குறுதிக்கு எந்த வித மதிப்பும் இல்லை என்பதை தான் நமக்கு சொல்லுகிறது. இந்த உண்மையாகவே இலங்கை அரசின் மீது இவங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அருமையான தருணம் இது. இப்போ அவங்களுக்கு மேலே இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா எல்லா அழுத்தமும் கொடுக்குறாங்க. வடகொரியாவை போல இலங்கையை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுங்க என்று இந்திய அரசு அங்கே ஒரு மூவ் பண்ணால் போதும், கதறி அடிச்சுட்டு இங்கே வருவா. ஆனால் இன்றைக்கு மீனவர்களை சுடுவதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரீங்களா இல்லையா என்று இன்றைக்கு சவால் விடுக்கிறது இலங்கை. தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்கிறதுக்காக சொல்லலை, இந்திய அரசை அச்சுறுத்துவதற்காக
இந்திய அரசை மிரட்டுவதற்காகத்தான் தமிழர்களை சுடுகிறார்கள், மீனவ தமிழர்களை சுடுகிறார்கள். இந்திய அரசனுடைய அணுகுமுறையினால் தான் அவர்கள் பலியாகிறார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. பதில் வரும், வலிமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்ற கருத்தை பிஜேபி முன்வைக்கிறது. நாங்க இதுல ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்கிறது. நிச்சயமா அவங்க சொன்னாங்கன்னா இப்போ அவர் அவருக்கு நீங்க பார்த்த பொது தளத்தில் வந்த தகவல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் வேறு என்று அவர் சொன்னார். அப்படி வேறு வேளை அவருக்கு அது மாதிரியான ஏதாவது நம்பகமான தகவல் அவருக்கு கிடைத்திருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் சொல்லலாம். பார்ப்போம். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம், நாளை மறுநாள் பார்க்க போறோம். இந்த பிரச்சனை அங்கே இருக்கிறவர்கள் உடனடியாக சடலத்தை வாங்க அவர்கள் மறுத்து கொண்டுதான் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு நாள் 2 நாள் காத்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் அவர் நிச்சயமாக அந்த மக்கள் உண்மையிலேயே அவர் பிரதமரை பாராட்டுவார்கள், இந்திய அரசை பாராட்டுவார்கள். நரேந்திர மோடி அரசு அமைந்த பிறகு நடந்த ஒரு முதல் உயிர் பலி, துப்பாக்கி சூட்டில் இறந்த முதல் பலி என்கிற அளவில் நரேந்திர மோடி அரசுக்கு இது கரையா, அல்லது இதற்கு எதிராக நரேந்திர மோடி அரசு எடுக்கக்கூடிய கடும் நடவடிக்கையின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரா அப்படின்றத பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. அரங்கில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கருத்துக்களை பேசினாலும் பாதிக்கப்பட்டவங்களுடைய கருத்துக்களை கேட்கிறது, அதுக்கு முக்கியத்துவம் தர்றது அவசியம் நினைக்கிறேன். பாலாஜி, அங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மீனவர்கள், மீனவ தலைவர்கள், செயல்பாட்டாளர்கள், அவங்களுடைய உணர்வு அலைகளை பதிவு செய்யுங்க. குணா, தற்போது அந்த மீனவ பெண்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள், நம்ம அவங்ககிட்டவே கேட்கலாம். இந்த இலங்கை நேவி சுடப்பட்டதை நீங்கள் மீனவ பெண்களை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு சகோதரனையோ தந்தையையோ உடன் பிறப்புகளையோ இழக்க இந்த பெண்கள் மனசுல எங்கள்கிட்ட இனிமேல் திராணி கிடையாது. இன்னும் ஒரு நிலைமை இப்படி வர்றதை நாங்கள் அனுமதிக்கவும் முடியாது. நெடுவாசல், வாடிவாசல் மாதிரி இன்னைக்கு நாங்கள் கோயில் வாசலில் உட்காந்து பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கச்சத்தீவை திரும்ப மீட்டு தர்றது ஒண்ணுதான் எங்களுடைய இந்த போராட்டத்துடைய வெற்றியா இருக்கும்னு மீனவ பெண்களை நாங்கள் நம்புறோம். ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, மத்திய அமைச்சர் யாராவது வரணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி அவங்க மத்திய அமைச்சர் வர்றதுல காலதாமதம் ஏற்பட்டால் உங்களுடைய போராட்டம் தொடருமா? தொடரும். நாங்கள் இந்திய நாட்டில் பிறந்திருக்கிறோம். தமிழ் என்ற உணர்வோடு தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டில் பிறந்த ஒரு கொடுமையை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்க போகும்போது இலங்கையில் நடக்கப்பட்ட இலக்கணத்தினால் எங்களுடைய தமிழ் மக்கள் எத்தனை பேரோ இறந்திருக்கிறார்கள், உடைமைகள் இறந்திருக்கிறது. 74 ஒப்பந்தம் பண்டாரநாயக்க அம்மாவும் பாரத பிரதமர் இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிராகரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை சாதாரண அதிகாரிகள் நிறுத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒப்பந்தத்தை மீட்டித் தருகின்ற தமிழகத்தை ஆளுகின்ற வர்க்கமும் பாரத பிரதமரும் எங்களுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும். 2 அதிகாரிகள் போட்ட ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் தடுத்து நிறுத்த வேண்டும், எங்களுக்கு உரிமை பெற்றுத்தர வேண்டும். இதை தரவில்லை என்றால் இந்த பாடியவும் எடுக்க மாட்டோம், எங்கள் போராட்டம் நீடிக்கும். பாரத பிரதமர் உரிமை கொடுக்கிறவரை எங்களுடைய போராட்டம் நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை நினைக்கிறீங்க? நிரந்தர தீர்வு தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, மத்திய மாநில அரசு மட்டும் இல்லை, மத்திய அரசு மனமுகந்து மீனவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டாவே அது பிரச்சனை முடிஞ்சு போயிடும். 2 நாட்டு அரசாங்கம் சேர்ந்து மீனவர்களை வச்சு பேசுறாங்க, அது கண்துடைப்பான பேச்சுவார்த்தை. நம்முடைய மீனவர்கள் குறுகிய எல்லையில் மீன் பிடிக்கிறாங்க. இலங்கை மீனவர்களுக்கு பரந்த கடல் பரப்பு இருக்கு. நம்முடைய மத்திய அரசாங்கம் அவர்கள் இந்த மீனவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இதற்கு வழி உண்டு. ஒப்பந்த அடிப்படையில் நம்முடைய மீனவர்களை மீன்பிடிக்க வைக்கலாம். 2 நாட்டு மீனவர்களையும் உட்கார வைத்து பேசி ஒரு நிரந்தரமான தீர்வை, ஒரு தீர்மானத்தை போட்டு மீன்பிடிக்க அனுமதிக்கலாம். அல்லது இங்கே நம்முடைய மீனவர்கள், தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுக்கு
அந்த பகுதியில் அவர்களுடைய நமது பகுதியில் வந்து அவங்க அதிகபட்சமான மீன்களை பிடிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மீனவர்கள் மட்டுமே தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அவர்களுடைய உடைமைகள் நொறுக்கப்படுகிறது, சிறைபிடிக்கப்படுகிறது, மீனவர்கள் ஊனப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் தெற்கு பகுதியில் சிங்கள மீனவர்கள் எங்கள் தங்குதடையின்றி நம்முடைய பகுதியில் மீன் பிடிக்கிறாங்க. வடக்கு பகுதியில் நம்முடைய மீனவர்கள் இலங்கை பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சு மீன் பிடிக்கிறாங்க. இது மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆனால் சிங்கள மீனவர்கள் மட்டும் பிடிக்கிறது வந்து நியாயம். தமிழக மீன் பிடிக்கிறவர்கள் மீனவர்கள் மீன் பிடிக்கிற தப்புனா இதை வந்து ஏற்றுக்கிற முடியாது. ஒப்பந்த அடிப்படையில் எங்கள் மீனவர்களுக்கு அந்த வாய்ப்பை மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். தமிழக மீனவ பிரச்சனைக்கு அந்த இன்றைய தினம் சுடப்பட்டுள்ள இந்த பிரச்சனைக்கும் தமிழக அரசின் நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதாவது தமிழக அரசு நிலைப்பாடுங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்தை இங்கே சொல்லாத கருத்தை ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். தனுஷ்கோடி அருகில் தான் அந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து செல்போனில் தொடர்பு கொள்றாங்க. அங்கே இலங்கை கப்பற்படை சுடுகின்றது என்று அங்கிருந்து கத்தும்போது இங்கே உள்ள மீனவனுக்கு இங்கே அதாவது அங்கே இருந்து செல்போனில் தொடர்பு கொள்றாங்க. செல்போனில் தொடர்பு கொள்றதுனால நம்ம எல்லைக்குள்ள இருந்தே மீன் பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். தனுஷ்கோடிக்கு போயாச்சுனாலே நாங்கள் டிராவல் பண்ணி போனோம்னா செல்போனில் தொடர்புன்னா எடுக்கவே எடுக்காது. ஆனால் அங்கிருந்து தொடர்பு கொள்றாங்கன்னா நமது எல்லைக்குள் மீன் பிடித்த மீனவர்களை இலங்கை கப்பற்படை சுட்டு கொண்டிருக்கின்றது. அதுவும் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஏற்கனவே உலகக்கோப்பை நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிச்சு இலங்கையை ஜெயிச்சப்ப அன்னைக்கு சேவியர் விக்டர்ஸ், அந்தோனிராஜ், ஜான் பால், மாரிமுத்து என்ற மீனவர்களை கொடூரமாக படுகொலை செய்தார்கள். எனவே இன்றைக்கு நேற்று அல்ல, தொடர்ந்து இலங்கை அரசாங்கம், சிங்கள அரசாங்கம் தமிழர்கள் மீது, குறிப்பாக தமிழக மீனவர் மீது ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கு வரைக்கும் காவு கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு தமிழக அரசு சரியான முறையில் அழுத்தம் கொடுத்து, அதுவும் பிரதமர் அவர்கள் இந்த இரும்பு பெண்மணி என்ற இந்திராவிற்கு பின்னால் மோடி அவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார் என்று இந்த மீனவ மக்கள் ஒரு காலத்தில் நம்பினார்கள். அதற்கு சுஷ்மா சுவராஜ் அவர்கள் உறுதிமொழி கொடுத்தாங்க. அன்னைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது பிரதமர் மோடி கூட ராம்நாத்ல வந்து உறுதி கொடுத்தார் மீனவர்களை பாதுகாப்போம் சொல்லி. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் எங்களது மீனவர்களை கைவிட்டு விட்டது. அவர்கள் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு இலங்கை கடற்படையை கண்டிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இதுவே தமிழுடைய மீனவருக்கு நிரந்தர தீர்வாக அமையும். கடந்த 2011 6 வருஷங்களுக்கு முன்னால உலகக்கோப்பையில் வந்து இலங்கை தோத்ததுனால தங்கச்சி படத்தை சேர்ந்த நான் ஒரு 4 பேரை வந்து நாங்கள் பலி கொடுத்தோம். கடும் கண்டனங்களுக்கு பிறகு உயிர் பிழையே நடக்கலை. எங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும்தான் இழந்துக்கிட்டே இருந்தோம். சரி, முற்றிலும் வாழ்வாதாரம் போய்கிட்டே இருக்கு, உயிர் மட்டுமா இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உயிரும் போயிருச்சு. அதாவது வந்து இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அதாவது குண்டு துளைக்கப்பட்ட உடம்பு தான் வந்து எங்கள் கல்லறை தோட்டத்தில் இருக்குது. அதிகமாக வந்து என் கல்லறை தோட்டத்தில் வந்து குண்டு துளைக்கப்பட்ட உடம்புகள் தான் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் என்ன நினைப்போம், நாங்கள் உண்மையில இந்தியர் தானா? இது யார் தீர்மானிக்கிறது? இந்தியா தீர்மானிக்கட்டும், டெல்லி அரசாங்கம் தீர்மானிக்கட்டும். நாங்கள் இந்தியரா நாங்கள் வந்து இந்தியரா இல்லைன்னு கூட சொல்லட்டும். அவங்கள்ட்ட நாங்கள் விளைவிக்கிறோம், எங்களுக்கு தேவையே கிடையாது. இவ்வளவு இது இழப்பு, அதாவது உயிரும் போயிருச்சு, வாழ்வாதாரம் போயிருச்சு. அப்போ நாங்கள் எதுக்கு இந்தியர்? இந்த பகுதி மீனவர்கள் இயற்கையாக இருப்பதை விட இலங்கை கடற்படையினரால் தான் அதிகமாக இறக்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இவர்கள் முன்வைக்கின்றார்கள். நன்றி பாலாஜி. வைகை, இதில் அரசின் கடமை அப்படின்னு வரும்போது மத்திய அரசு, மாநில அரசில் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் கடிதங்கள், அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் காலத்திலும் இது தொடர்பான கடிதம், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலும் கடிதம். இந்த கடித போக்குவரத்து இந்த பிரச்சனையை தீர்க்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்ற ஒன்று அரசுக்கு அழுத்தம் தர்ற கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? நிச்சயம். உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க, மாநில சட்டசபைக்கும் அதிமுக வாக்களித்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் கடிதம் எழுதியதோடு கடமை தீர்ந்தது, இது மத்திய அரசு பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு பார்க்கிற ஒரு மனோபாவம், ஒரு அணுகுமுறை அதிமுக அரசுக்கு இருக்கு இல்லையா? அப்படி இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. கடிதம் எழுதுவதோடு எங்கள் கடமை முடிந்து விட்டதாக நாங்கள் எப்போதும் கருதுவதில்லை.
அப்படி ஒரு சூழல் இருந்திருந்தால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சட்டமன்றத்திலே தனி தீர்மானங்கள் மூலம் உடனடியாக சிறப்பு சலுகைகள் வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பல்வேறு விதங்களில் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். அது பல்வேறு பொருள் குறித்து அது விவாதிக்கலாம். இரண்டாவதாக, தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடிதத்தினுடைய அடிப்படையிலே மத்திய அரசு இன்னும் ஒரு 2 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக பிரதமரை சந்திப்பதற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சந்தித்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையோ உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அது இருக்கலாம் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல 50 எம்பிக்களும் குடியரசுத் தலைவருக்கு போறாங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் நெருக்கடி வருகிற போது போறாங்க. நீட்டுன்னு வரும்போது முதலமைச்சரே போய் ஒரு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் போய் முறையிடுறாங்க. ஆனால் இந்த மீனவர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனைன்னு வரும்போது இது மத்திய அரசு செய்ய வேண்டியது அப்படின்ற அளவோட ஒதுங்கிக்கிற ஒரு தன்மை இருக்கு. இல்லை, அப்படி இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு கூட உடனடியாக நாங்கள் மத்திய அரசை அணுகணும். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அணுகியிருக்கிறோம். இது ஒரு ஒரு சர்வதேச எல்லைகள் குறித்தான ஒரு கடல் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடம். இது முழுக்க மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இது குறித்து நம்முடைய தமிழக அரசினுடைய கவலையை, வேதனையை, அக்கறையை, ஒரு அதீத ஒரு விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். மீண்டும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் வாதிப்பதற்காகவோ அல்லது சட்டமன்றத்தில் வாதித்து அதனுடைய சட்ட மசோதாவை கொண்டு செல்வதற்காகவோ பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்வதற்கான வழிவகைகள் நிச்சயமாக செய்வோம் இந்த காலகட்டங்களில். இல்லை, அந்த பெண் அங்கே ஒருத்தவங்க பேசும்போது கச்சத்தீவை மீட்பது தான் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்று அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்கு 2008 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க அவங்க கட்சி சார்பாக. 2011 ஆட்சி வந்த பிறகு ஆட்சியை அந்த தமிழக அரசு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. இப்போ அந்த வழக்கு அப்படியே இருக்குது. எத்தனையோ வழக்குகளை எவ்வளவோ அதுக்கு சிறப்பு கவனம் எடுத்து பண்ணுங்க. எனக்கு அதில் என்ன சந்தேகங்கள் இருக்குதுன்னா, அது ஜனா கிருஷ்ணமூர்த்தி அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரே கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்கு எதிராக வழக்கு தொடுத்தார். இப்போ திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் இந்த வழக்கில் தன்னை ஒரு பிரதிவாதியாக சேர்த்திருக்கு, மனுதாரராக சேர்த்திருக்கிறார். இதுல இலங்கை அரசு ஒரு பார்ட்டியா இல்லாத நேரத்தில் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு வழக்கு இது. இந்திய உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்ற ஒன்று இலங்கையை கட்டுப்படுத்துமா? நிச்சயமாக கட்டுப்படுத்தும். இன்னைக்கு கச்சத்தீவு இலங்கையின் வசம் போயிடுச்சு. இலங்கையுடைய மேப்ல கச்சத்தீவை போடுறாங்க. இந்தியா தன்னுடைய பகுதியல்ல, நாங்க விரும்பி தான் கொடுத்தோம், அது புல் பூண்டு முளைக்காத இடம் அப்படின்னு சொல்லி அபிடவிட்டை தாக்கல் பண்றாங்க அந்த வழக்குல. இப்ப இப்படியான ஒன்றுல உச்சநீதிமன்றமே தீர்ப்பு என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுத்தாலும் அது இலங்கையை கட்டுப்படுத்துமா? நிச்சயமாக கட்டுப்படுத்தும். ஏன் கட்டுப்படுத்தும்னா அதுக்கான முன்னுதாரணமே இலங்கையிலே இருக்கு. ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தத்தில் வடக்கு கிழக்கு ரெண்டையும் ஒரே பிரதேசமாக இணைத்து அந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டது. 2 அரசுமே அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை இலங்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து இன்றைக்கு வடக்கும் கிழக்கும் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. இந்திய அரசின் சார்பாக இந்திய பிரதமரே கையொப்பமிட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு இலங்கை நீதிமன்றத்தால் செல்லுபடியாகாது என்று குப்பையிலே தூக்கி வீசப்பட்டு இன்றைக்கு அந்த பகுதிகள் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்க நேரத்தில் நம்முடைய பகுதியை இந்திய பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமல் அங்கே அந்த பகுதி கொடுக்கப்பட்டது. அதுவும் முதல்ல போட்ட ஒப்பந்தத்தில் அந்த இதுவே இல்லை. பின்னால அதிகாரிகள் மட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட அந்த அங்கேருந்து அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட கடிதங்களில் தான் அந்த ஷரத்துகளே இருந்தது. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ரத்து செய்தால் நிச்சயமாக கச்சத்தீவு இந்தியாவிடம் தான் இருக்கும். இல்லை, உச்சநீதிமன்றம் அந்த முடிவுக்கு வரணும்னா மத்திய அரசினுடைய ஸ்டாண்ட் அதில் இம்பார்ட்டன்ட். மத்திய அரசு ஏற்கனவே ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்தது. அது எங்களுடைய நாலேஜுக்கு வராமல் கீழே இருந்த ஒரு செக்ரட்டரி தாக்கல் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விளக்கம் தரப்பட்டது. ஆமாம், இன்னைக்கு வரலையும் அந்த அஃபிடவிட் மாறுச்சா? ஏன்னா அது கொடுத்தது சரிதான், அது இலங்கையின் பகுதி தான், இந்தியாவினுடைய பகுதியாக என்றுமே இருந்ததில்லை, அது புல் பூண்டு முளைக்காத பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம், ஒரு அஃபிடவிட்டை நரேந்திர மோடி அரசு வந்த சில நாட்களில் அது தாக்கலானது. அப்போ சொல்லப்பட்டது என்னன்னா, காங்கிரஸ் அரசுல இருந்தவங்க அந்த அஃபிடவிட்டை தயார் செய்திருந்தாங்க, அது எங்க நாலேஜ் இல்லாம தாக்கல் செஞ்சுட்டாங்க. நாங்க இப்ப அதுல மத்திய அரசினுடைய ஸ்டாண்ட் மாறுவதற்கு மத்திய அரசோட ஸ்டாண்ட மாத்தணும்னா தமிழகம் அழுத்தம் கொடுத்தா மத்திய அரசோட ஸ்டாண்ட் மாற போகுது. மத்திய அரசு எப்பயுமே அதுல என்ன பண்ணுவாங்க, அழுத்தம் மட்டும் இதுல தீர்மானிச்சு, தமிழ்நாட்டோட அழுத்தம் இருந்தால் நிச்சயமாக அது மாறும்.
வேற அவங்களுக்கு வந்து வேற ஒண்ணுமே இல்லை. அதுவும் அண்ணன் அவர்கள் நல்லாவே சொன்னாரு, குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது, தமிழ்நாட்டை நம்பி தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி இருக்கிறது. இங்க இருக்கிற 50 எம்பி ஓட்டு போடணும், எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க மிரட்டெல்லாம் வேணாம், நீங்க நல்ல அழுத்தம் கொடுத்தாகவே இதுல வந்து மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் சரி, இங்கிருந்து போயிருக்க மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி, அதுக்கு மாறுபட்டு எந்த கருத்தையும் சொல்லலை. அவங்களும் இதுக்கு உடன்பாடாகத்தான் சொல்லுகிறார்கள். எனவே அதில் வந்து மத்திய அரசை இந்த அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற வைப்பதற்கு நமக்கு சரியான தருணம் இது. தேவை ஒன்றே ஒன்று தான், தமிழகத்தில் கட்சி வேறுபாடு இல்லாத ஒருமித்த குரல்ல மத்திய அரசுக்கு மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதை லீட் பண்ணுற பொறுப்பு மாநிலத்தை ஆளுகிற அதிமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்ககிட்ட தான் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பலம் இருக்கிறது. அதாவது நம்ம சொல்லியிருக்காங்க தம்பி, சிந்து நதி சர்வதேச ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு நமக்கு உள்ள நதியையே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதை நம்ம மறுபரிசீலனை பண்ணி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த கச்சத்தீவு பிரச்சனையில தமிழக அரசு பயப்படாம அழுத்தம் கொடுத்தால் நிச்சயமாட்டு. ஏன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் நான் சொல்லியிருந்தேன், நாங்க கொடுக்கல, கொடுத்தது மத்திய அரசு, இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க. அதாவது இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, தமிழக அரசு நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, நாங்க தான் பெரிய கட்சி அப்படின்ட்டு சொல்றீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு உதவி துணை சபாநாயகர் பதவியும் தந்திருக்கு. நீங்க அவ்வளவு பேரும் இன்னைக்கு வந்து கடிதம் எழுதணும் அப்படிங்கிறத விட, இன்னைக்கு வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் சேலத்தில் போனாங்க, திருநெல்வேலி போனாங்க, ராம்நாடு அதிலிருந்து ஒரு 1 ஹவரில் போகலாம், போய் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். சொல்லணும், தமிழ்நாட்டு பிரச்சனைகள் நெடுவாசலில் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் அது என்னமோ அந்நிய தேர்தலில் நடந்தது மாதிரி இவங்க நாங்கள் போய் ரூபா கொடுக்க போகிறோம், ரூபா கொடுத்தாச்சு. அரசின் பிரதிநிதிகள் போறாங்கல்ல, அதுக்கு சுகாதார அமைச்சர் போனார், இங்க வந்து மீன்வளத்துறை அமைச்சர் போயிருக்கிறார். இல்ல ஒரு அமைச்சர் போயிருக்காங்க, முதல்வர் அங்க பக்கத்துல போறதுனால போயிருக்கலாம், போறதுல தப்பு இல்ல. ஏன்னா ஒரு இது ஒரு நாட்டுல நடக்கிறது நியாயம், அதை யாரும் தவறுன்னு யாரும் சொல்ல முடியும். பேருந்தாதான் அது ஒரு நல்லது. அப்ப என்ன நோக்கம் அவங்களுக்கு இருக்கு எனக்கு தெரியல, அது வேற. பல பணிகள் நிமித்தம் போகாம இருந்திருக்கலாம், நடந்ததா இருக்கு. நடக்கிறதுக்கு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய 3வது பெரிய கட்சின்னு சொல்றவங்க நாடாளுமன்றத்துல அவங்களுடைய வலுவை காட்டணும், பிரதமர்கிட்ட வலுவை காட்டணும், ஜனாதிபதிகிட்ட காட்டணும். இந்த பிரச்சனையை முடிக்கும் வர நாங்க இதை ஓய மாட்டோங்கிற முடிவை மத்திய அரசுகிட்ட எடுக்கணும். அம்மையார் ஜெயலலிதா 115 கடிதம், OPS 10 கடிதம், நான் இப்போ 11வது கடிதம் அப்படின்னு சொன்னா இதுல எதுவும் இல்ல, காலத்தையும் நேரத்தையும் கடத்துற வேலையை தானே தவிர அந்த மக்களுக்கு எதுவும் முடியாது. கச்சத்தீவை கொடுத்தது அம்மையார் கருணாநிதி அவர்கள் தான். இன்னைக்கு கச்சத்தீவை தொடர்ந்து மீட்டெடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியிலிருந்து தொடர் போராட்டத்தை நீங்க ரெடியா? இன்னைக்கு கச்சத்தீவை மீட்டக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். நிகழ்ச்சி நிறைவு அவருடைய நாங்க கையெழுத்து போட்டு கொடுக்கல, நாங்க சட்டமன்றத்திலே அதை எதிர்த்து தீர்மானம் போட்ட ஆளு, அதை கண்டிச்ச ஆளு. அன்னைக்கும் நாங்க ஒண்ணு விட்டு கொடுக்கிற ஆள் இல்ல. சரி, இன்னொரு நாள்ல விரிவா விவாதிக்கலாம், இன்னொரு நாள் அதை பற்றி விரிவாதிக்கலாம். திரு அரசகுமார் நிறைவு கருத்து. அதாவது நம்முடைய சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல 3 ஆண்டுகளாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு செய்யுமா என்கிற நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் செய்தால் வரவேற்போம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உறுதியாக இந்த விஷயத்தில் ஏனென்றால் ஒரு 2.5 ஆண்டு காலமாக, ஒரு 6 ஆண்டு காலமாக உயிர் இழப்பீடு இல்லாத ஒரு நிகழ்வை சமாதானமாக நாம் ஒத்துப்போய் ஒரு ஜனநாயக முறையில் இந்தியா நடைபெற போடுகிற போது குறுகிய சிறிய நாடாக இருக்கிற இலங்கை துணிச்சலோடு ஒரு மீனவரை சுட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது கடும் கண்டனத்துக்குரியது. அதற்கான முடிவுகளை விரைவிலே இந்திய அரசு எடுக்கும். 1. 2வது, மீனவ பிரதிநிதிகளையும் இந்திய, இலங்கை, தமிழக 3 அரசுகளையும் பேசி முடிவெடுங்கள் என்றுதான் சொன்னார்களே ஒழிய மத்திய அரசு தலையிடாது என்று சொல்லவில்லை. சுமூகமான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆகவே மத்திய அரசு அதற்கும் ஒரு தீர்வை காணும், உறுதியாக காணும். 3வதா, நம்முடைய நியாயமான ஒரு கருத்தை ஒரு மீனவர் சொன்னார். குறுகிய எல்லையிலே நாம் மீன்பிடி தொழிலை செய்கிறோம். இலங்கைக்கு பரந்த இடம் இருக்கிறது, யாழ்ப்பாணத்திலிருந்து எங்கெங்கோ பரந்த இடம் இருக்கிறது. ஆக அந்த குறுகிய பகுதியிலே மீன்பிடிப்பதற்கு நமக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட போது கச்சத்தீவை கொடுத்ததுதான் அதற்கு ஒரு காரணம் என்று சொன்னால், அந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கும். திரு ரவிக்குமார்கிட்ட நிறைவு கருத்து கேட்கிறேன். குறிப்பா இதே ஒரு மீனவர், ஒரு இந்திய பிரஜை
குஜராத் மீனவர் அல்லது இன்னொரு வடமாநில மீனவர் பாகிஸ்தான் கடற்படையால் சுடப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய பிரச்சனையாக இது மாறி இருக்கும். வட இந்திய ஊடகங்கள், நேஷனல் இங்கிலீஷ் மீடியா இதை ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருப்பார்கள். இந்தியாவில் உள்ள பெரும் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க. தென்கோடி முனையில் ஒரு தமிழ் மீனவர் அல்லது இந்திய மீனவர் தாக்கப்படுறப்ப அவர் உயிரிழப்ப இறக்குற நேரத்தில் அவரை இந்திய பிரஜையாக பார்க்கறது இல்லை. இந்த பார்வை மாறுபாடு தான் நமக்கான பிரச்சனையா? இது அடிப்படையான பிரச்சனை. நேற்றைய தினம்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்று 50வது ஆண்டு நேற்று தினம் வந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக இந்திய அரசியலை ரொம்ப எளிமையாக சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். அது வெறும் பொருளாதார முழக்கம் அல்ல. இந்த பார்வையிலேயே அணுகுமுறையிலேயே வடக்கிலே இருக்கிற உயிருக்கு ஒரு மதிப்பு, தெற்கிலே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கிற உயிருக்கு ஒரு மதிப்பு என்ற ஒரு நிலை, ஒரு பாரபட்ச நிலை இன்றைக்கு மீண்டும் 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு மேலும் வலுவாக தலையெடுக்கிறது. அதோடைய ஒரு விளைவாகத்தான், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த மீனவ தமிழனுடைய உயிர் இன்னைக்கு போய் அது பற்றி எந்தவித சலனமும் இல்லாமல் இந்தியா இயங்கி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். மீண்டும் அறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கிய 50 ஆண்டுகளுக்கு முன்பு முழங்கிய அந்த முழக்கத்தை புதிய உள்ளடக்கத்தோடு தமிழ்நாடு வலுவாக வைக்க வேண்டிய தேவையைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. அரசுக்குமார், நீ எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, அவர் சொன்னதை போல இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. தெற்கே தேய்கிற அளவிற்கு இந்தியா விட்டு கொடுக்கவில்லை. கண்டிப்பாக தமிழகமும் இந்தியாவோடு தான் இருக்கிறது. தமிழர்களும் இந்தியர்கள் தான். கண்டிப்பாக நல்ல முடிவு ஓரிரு தினங்களில் வெளியாகும். ஒரு வரியில் நிறைவு கருத்து. இது நம்முடைய தமிழக அரசு ஏற்கனவே இருந்த புதிய குற்றச்சாட்டுகளுக்குள்ள போகாதீங்க. குற்றச்சாட்டு இல்ல, நேரத்துக்கு இடம் ஏற்கனவே இருந்து எப்படி இருக்கோ தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்காம இந்த இடத்துல விழிப்போட இருந்து இந்த கொலைக்கு நியாயம் கேட்கணும். அதுக்கு அவங்களுடைய முழு பலத்தையும் இல்லை காட்டணுங்கிறத என்னுடைய. திமுகவுடைய ஜனநாயக கேலிக்கூத்து பல முறை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீனவருடைய நலனில் அக்கறையோடு அதீத பாசத்தோடு எப்போதும் அவர்கள் பக்கம் நின்று இதற்குரிய நியாயத்தை கேட்கும். மத்திய அரசுக்கு பயப்படாமல் இருங்க போதும். நன்றி. உங்களுடைய நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் அங்கு ராமேஸ்வரத்திலிருந்து கள உணர்வுகளை பிரதிபலித்த பாலாஜி, உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.